ஃப்ரெண்ட்ஸ், அப்கமிங் எபிசோட்ஸை மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. எபிசோட் 446. அங்கேயும் இங்கேயும் போனை தேடி கண்ணை திறக்காமலேயே அட்டன் செய்து காதில் வைத்த தர்ஷன் ஹலோ என்றான். மறுமுனையில் சொல்லப்பட்ட செய்தியில் திடுக்கிட்டு எழுந்து அமர்ந்த தர்ஷன், இல்ல மேடம், நீங்க நம்பரை மாத்தி போட்டுட்டீங்கன்னு நினைக்கிறேன் என்றான் பதற்றம் நிறைந்த குரலில். இல்ல சார், உங்க நேம் தர்ஷன் செல்வகுமார் தானே என்று மறுமுனையில் இருக்கும் பெண் மென்மையாக கேட்க, ஆமா என்று தர்ஷன் குழப்பமாக கூறினான். அப்ப நீங்க தான் ஏவிஎன் ஸ்டுடியோல இருந்து கால் பண்றோம். இப்ப எடுக்க போற புது படத்துக்கு நீங்க பாட்டு பாடி கொடுக்கணும் சார். உங்க யூடியூப் சேனல்ல நாங்க உங்க சிங்கிங் கேட்டோம் சார். இட்ஸ் குட். அதனாலதான் உங்களை செலக்ட் பண்ணிருக்கோம். நீங்க வந்து இந்த காம்படிஷன்ல கலந்துக்கிறீங்களா என்று அந்த பெண் கேள்வியாக நிறுத்த, ஓகே மேம், நான் வரேன் என்று கூறினான் தர்ஷன். 9 o'clock காம்படிஷன் இருக்கு, நீங்க குயிக்கா வந்துருங்க சார் என்று கூறிய அந்த பெண் அவன் ஓகே என்று சொன்னதும் போனை வைத்தாள். தர்ஷனுக்கு தலைக்கால் புரியவில்லை. இது எப்படி சாத்தியம்? அதுவும் ஏவிஎன் ஸ்டுடியோ என்று ஒரு முறை அதை சொல்லி பார்த்தான். அது விக்ரமின் ஸ்டுடியோ என்று அவனுக்கு தெரியும். ஆனால் இந்த சிறு காம்படிஷனுக்கெல்லாம் விக்ரம் தலையீடு இருக்காது, அவன் அழைத்திருக்க மாட்டான் என்று நினைத்தான் தர்ஷன். அவசரமாக கிளம்பி அவன் அறையிலிருந்து கீழே வர அவன் கதவை தாண்டி செல்லும் நேரம், தர்ஷன் இங்க வா என்று அழைத்தாள் அஞ்சலி. வேகமாக வந்து, என்னம்மா என்று அவன் கேட்க, ஒண்ணும்ல, மீன் குழம்புக்கு கொத்தமல்லி இல்ல, நீ போய் வாங்கிட்டு வாயேன் என்று பணத்தை கொடுத்தாள். கொத்தமல்லி செத்தமல்லி, ஏமா என் உயிர் எடுக்கிற? நான் கெட்டு போனதுக்கு முதல் முக்கிய காரணம் நீதான் என்று மனதில் நினைத்த தர்ஷன், அம்மா எனக்கு வேலை இருக்கு என்று கோபமாக கூறிவிட்டு 2 அடி சென்றவன் திரும்ப அவளிடம் வந்து நின்றான். ஏதோ வேலை இருக்குன்னு போனல்ல, திரும்பதுக்கு என்கிட்ட வந்த என்று அஞ்சலி முறைத்தவள், ஓடா என்று கத்திவிட்டு செல்ல அவள் கைப்பிடித்து நிறுத்திய தர்ஷன் சட்டென்று அவள் காலில் விழுந்தான். அவள் பதறி போய் விலக அவள் முகத்தை பார்த்து, என்ன ஆசீர்வாதம் பண்ணுமா என்றான். அவள் ஒன்றும் புரியாமல் முழித்தவள், நீ எப்போ நல்லா தாண்டா இருப்ப என்றாள் மெல்லிய குரலில். தேங்க்ஸ்மா என்று எழுந்தவன், நான் வந்து சொல்றேன், உனக்கு ஒரு குட் நியூஸ் இருக்கு என்று அஞ்சலி கன்னத்தை கிள்ளிவிட்டு எப்போதும் போல் துள்ளி குதித்து ஓடினான் தர்ஷன். அவனை இப்படி பார்த்த அஞ்சலிக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. அவன் மகிழ்ச்சிக்கு யார் காரணமோ அந்த நபர் நன்றாக இருக்க வேண்டும் என்று மனதார வேண்டிக் கொண்டாள் அஞ்சலி. அவன் எங்கு நன்றாக இருப்பது? அஞ்சலி பெற்ற அருமை மகளை கட்டிக்கொண்டு பைத்தியக்காரன் ஆகாத குறையாக நின்றிருந்தான் விக்ரம். இங்கு கதிர்வேல் டைனிங் டேபிளில் அமர்ந்திருக்க வந்தனா டொக் டொக் என்று சத்தம் எழுப்பிக் கொண்டு சமைத்துக் கொண்டிருந்தாள். இருவரையும் தவிர வீட்டில் யாரும் இல்லை. காவ்யா நேற்றே யோகேஷின் வீட்டிற்கு அவனோடு தம்பதிகளாக சென்றுவிட மகளுக்கு துணையாக 2 நாள் இருந்துவிட்டு வர கதிரின் அப்பாவும் அம்மாவும் கூடவே சென்றிருக்கிறார்கள். அவர்கள் யாரும் இல்லாததால் வந்த துணிச்சலில் வந்தனா பாத்திரத்தை போட்டு உருட்டி கொண்டிருக்கிறாள். ஒரு கட்டத்தில் தொம் என்று இன்னொரு பாத்திரம் உருண்டது. நம்ம கதிர்வேல் தான் மிகவும் கோபக்காரராச்சே. அவனோட ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷனே டெரரா தானே கொடுத்தேன். அவனோட இயல்பே அப்படி இருக்க இப்போது மட்டும் மனைவியை விட்டு விடுவானா என்ன? கோபம் கொண்ட வேங்கை என பாயும் சிங்கம் என சோஃபாவில் இருந்து விருட்டென்று எழுந்த கதிர் வேகமாக கிச்சனுக்கு சென்று வந்தனாவை வெடுக்கென தன்புறம் திருப்பியவன், நான் சமைக்கிறேன், நீ போய் உட்காரு பாப்பா என்றான் பவ்யமாக. எப்படி நம்ம ஆளு? வீட்டுல இருக்கும் போது சிங்கமும் வேங்கையும் எதுக்குங்க? நல்ல புருஷனா இருந்தாலே குப்பை கொட்டுறது கஷ்டம். இதுல கெத்து காட்டுனா போடா இவனேன்னு சொல்லிட்டு சிவனேன்னு அவ பேக தூக்கிட்டு கிளம்பிடுவா. கதிர்வேலுக்கு இவ்வளவு புத்தி எப்படி வந்துச்சுன்னு தானே கேக்குறீங்க? நம்ம சுட்டரிக்கும் சூர்யாவோட வேலைதான் எல்லாம். எனக்கு ஒன்னும் உங்க உதவி எல்லாம் தேவையில்ல என்று முறுக்கி திருப்பி கொண்டு அவள் மீண்டும் சமைக்க, ஆனா இங்க பாத்திரம் எல்லாம் கத்தி கதற சத்தம் ஹால் வரைக்கும் கேக்குதே என்று அவளை ரசித்தபடி கூறிக்கொண்டிருந்தான் கதிர். ஆமாமா, பாத்திரம் கதறதான் கேக்குதா? என்ன அழ வச்சீங்களே அது கேட்கலையா என்று அவள் கடுப்பாக கேட்க, இதுதான் சந்தர்ப்பம் என்று அவளது இடுப்பை பிடித்தவன், கேட்கலையே இப்ப சொல்லு என்று அவள் உதட்டருகே நெருங்கினான் கதிர். யாரும் வீட்டில் இல்லை. இவனிடம் சேஃப்டி இருக்காது என்பதை உணர்ந்த வந்தனா சட்டென்று ஸ்டவ்வை ஆஃப் செய்தவள், ஒன்னும் தேவல்ல என்று அவன் சங்காத்தத்தை அதோடு துண்டித்து விட்டு அவள் நடக்க ஆரம்பிக்க தரையை பெருக்கிய முந்தானையை கையில் எடுத்து இழுத்தான் கதிர். திடுக்கிட்டு அவனை திரும்பி பார்த்த வந்தனா, என்ன பண்றீங்க என்று திடுக்கிட்டு திரும்ப,
நான் செய்ய வேண்டிய டியூட்டியத்தான் செய்யறேன் என்று கூறிக்கொண்டு மீண்டும் அவள் சேலையை இழுத்தான். ஒரு அடி அவன் அருகில் வந்த வந்தனா, என் புடவைய கொடுங்க என்றாள் பயம் நிறைந்த குரலில். ஏய், நான் ஒன்னும் விடுறதுக்காக பிடிக்கலடி பாப்பா என்று பல்லை கடித்தவன் மீண்டும் அவளை வெடுக்கனை இழுக்க தன்னிச்சையாக அவன் மீது மோதி நின்றாள் வந்தனா. அவ்வப்போது அவனாக வந்து முத்தம் கொடுத்து விட்டு செல்வான். ஆனால் இந்த அளவு உரிமை எடுத்து புடவையெல்லாம் அவன் பிடித்தது கிடையாது. ஆனால் இப்போது ஏதோ முடிவோடுதான் வந்திருக்கிறான் என்பதை உணர்ந்த வந்தனாவிற்கு நான் வறண்டது. வேண்டாம் என்று அவள் திக்கி திணறி சொல்ல, அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது, நான் தான் சொல்லணும் என்று அவள் புடவை முந்தியை கையில் சுழற்றியவன் அவன் கரத்தை மெதுவாக வந்தனா இடையில் படர விட்டான். அவன் மீது சிறு கோபம் இருந்தாலும் அவன் தொடுகை அவளுக்கு குறுகுறுப்பை கொடுத்தது. கண்கள் சொக்கி அவன் மீது சாய்ந்தாள் வந்தனா. அவள் முகத்தை பார்த்து மெலிதாக சிரித்து கொண்ட கதிர் அவள் தாடையை நிமிர்த்தினான். அவள் கோபமும் இல்லாமல் சாந்தமும் இல்லாமல் சாதாரணமாக அவனை பார்த்தாள். அவளின் அமைதியான முகத்தையே ஊடுருவும் பார்வை பார்த்தான் கதிர். அன்று உயிர் போய்விடும் என்ற நிலையில் நிராயுதபாணியாக நின்றிருக்கும் போது முகத்தில் மாஸ்க் போட்டுக்கொண்டு தேவதையாக வந்தாளே, அந்த முகம் அவன் மனதில் வந்து போனது. நேரமாக ஆக அவனை அறியாமல் இடுப்பை அழுத்தி பிடிக்க வலியில் முகத்தை சுழித்தாள் வந்தனா. மெதுவாக அவள் இதழை நெருங்கியவன் அவள் எதிர்பாராத சமயம் சட்டென்று அவள் இதழை கவ்வி முத்தம் கொடுக்க ஆரம்பித்தான். மென்மையிலும் மென்மை இதுதான் என்று அவள் இதழில் கரைந்து போனான் கதிர்வேல். வீட்டின் கதவு திறந்து கிடந்தது. பணியாளர்கள் வெளியே வேலையில் ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள். இப்போது இப்படி செய்கிறானே என்று ஒரு மனம் நினைத்துக் கொண்டிருந்தாலும் இன்னொரு மனமும் அவனுக்கு இசைந்து கொடுக்க ஆரம்பித்திருந்தது. அவன் கழுத்தை சுற்றி கைகளை மாலையாக கோர்த்து கொண்ட வந்தனா கடினப்பட்டு அவனை விலக்கி, கதவு திறந்திருக்கு என்றாள் மெதுவான குரலில். அப்போ போய் மூடிட்டு வர சொல்றியா என்று அவன் நக்கலாக கேட்க உள்ளுக்குள் வெட்கம் பெருக்கெடுத்தாலும் செல்லமாக அவனை முறைத்த வந்தனா அவன் மடியில் இருந்து எழ பார்க்க அவளை எழவிடாமல் அப்படியே சோஃபாவில் தள்ளிய கதிர்வேல் அவள் கழுத்தில் முகத்தை அழுந்த புதைத்துக் கொண்டான். கூச்சத்தில் நெளிந்த வந்தனா அவன் நெஞ்சில் கை வைத்து தள்ள முற்பட அவள் இரு கரத்தையும் மெதுவாக பிடித்துக் கொண்ட கதிர்வேல் அவள் கழுத்தில் முகம் புதைத்து அழுத்தமாக முத்தம் பதித்தான். அவனுடைய மொத்த உடலையும் அவள் மீது போட்டிருக்க அவளுக்கு அது குறுகுறுப்பாக இருக்க அப்படி இப்படி என்று நெளிந்து கொண்டிருந்தாள் வந்தனா. அவள் நெளிவது அவனுக்கு அசௌகரியமாக இருக்க மெலிதாக சிரித்துக் கொண்ட கதிர்வேல், என்னடி நெளிற? இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் மாதிரி இப்படியெல்லாம் ரியாக்ட் பண்ற? இது செகண்ட் டைம் தானே என்று கதிர்வேல் நக்கலாக கேட்டு அவளை ஆசையாக கட்டி தழுவினான். ஏற்கனவே பயத்தில் இருந்த வந்தனாவிற்கு இன்னும் பயம் மனதில் தொற்றிக் கொண்டது. அன்று சொன்னதை இன்றும் நினைவில் வைத்திருக்கிறான் போலவே இப்போது என்ன சொல்லி அவனை தடுப்பது என்று யோசித்து முழித்தவள், அப்படியெல்லாம் ஒன்னும் கிடையாது என்று அவள் திக்கி திணறி கூற அதற்குள் அவள் மேலிருந்து சட்டென்று எழுந்த கதிர் வேக எட்டுக்களுடன் கதவருகே சென்று கதவை பட்டென்று சாத்திவிட்டு உடனே அவளிடம் திரும்பினான். வேக எட்டுக்களுடன் சிரித்த முகத்தோடு மந்தகாச புன்னகையோடு அவன் வருவதை பார்த்த வந்தனாவிற்கு வயிற்றில் கிளி பறக்க ஆரம்பித்தது. அப்படியே ஓடிவிடலாமா என்று நினைத்தவள் எப்படியும் வழி இல்லாமல் தடுமாறி நிற்க அவளை அலைக்காக தூக்கி கொண்டான் கதிர்வேல். அவள் கன்னத்தில் முத்தம் வைத்து அவள் காதோரம் சென்று, இன்னைக்கு செம்மையா இருக்கடி வந்தனா, அப்படியே குஸ்தி பட ஹீரோயின் மாதிரி என்று கூறி மீசை முடி கன்னத்தில் குத்த அவளை குறுகுறுக்க செய்தான். அதே போல பாப் கட்டிங் ஹேர், அதே உயரம், அதே நிறம்னு அந்த ஹீரோயின் நினைவுதான் வந்தனாவை பார்த்தாலே வந்து போகும் என்றான். அப்போ அந்த ஹீரோயினியவே கட்டிக்க வேண்டியதானே என்று அவள் முணுமுணுக்க, இப்படி கும்முன்னு ஒரு பொண்டாட்டி இருக்கும்போது எதுக்கடி அந்த ஹீரோயின் எல்லாம் என்று ஹஸ்கி வாய்ஸில் முணங்கிவிட்டு அவளை கைகளில் ஏந்தி கொண்டு கட்டாக தூக்கி கொண்டு வந்த கதிர்வேல் படுக்கையில் போட்டான். அவள் உடனே இறங்க பார்க்க அவளை இறங்க விடாமல் தன் மொத்த எடையையும் அவள் மீது போட்ட கதிர்வேல் தன் உடல் கொண்டு அவள் உடலை மூடினான். அவன் இம்சையில் எதை பற்றியும் யோசிக்காமல் பயத்தை விட்ட வந்தனா அவனுக்கு இசைந்து கொடுக்க ஆரம்பித்திருந்தாள். அவள் உதட்டில் மையில் கொண்டு அவள் இடையில் சரணடைந்த கதிர்வேல் அவளை சிவக்க வைத்து அவள் உடைகளை களைத்து முழுவதுமாக தனதாக்கி கொண்டான். கூடல் முடிந்த களைப்பில் அவள் சுருண்டு அவன் மார்பில் படுத்து கிடக்க அவன் யோசனையோடு அவளை பார்த்து கொண்டிருந்தான். அவன் திருப்பி திருப்பி தன்னை பார்ப்பதை உணர்ந்தவள் கலைந்து கிடந்த உடைகளை எல்லாம் சுருட்டி கொண்டு அப்படியே ஓட பார்க்க அவளை படுக்கையில் சரித்தவன் அவள் முகத்தை உற்று பார்த்தான். ஏதாவது கேட்டாலாவது பரவாயில்ல, எதுக்கு என்ன குறுகுறுன்னு பாக்குறான் என்று மனதில் நினைத்த வந்தனா, என்னங்க என்றாள் பாவமாக. அவளிடம் பதில் கூறாமல் மீண்டும் கழுத்தில் முகம் புதைத்த கதிர்வேல் வன்மையாக அவளை நாடினான். முதலில் அவள் திடுக்கிட்டாலும் உடனே அவனை அரவணைத்தாள் அவனின் அன்பு மனைவியாக. சோர்வாக அவள் நெஞ்சில் சாய்ந்தவன், அன்னைக்கு ஒன்னும் நடக்கலையா என்று கேட்டான் இறுகிய குரலில்.
ஏற்கனவே சோர்வாக இருந்த அவள் உடல் இப்போது பயத்தில் நடுங்கியது. அவள் பயப்படுகிறாள் என்பதை உணர்ந்தவன் ஆதரவாக அவளை அணைத்துக் கொண்டு, உண்மையை சொல்லு என்றான் ஆர்வமாக. அன்னைக்கு எனக்கு எடுத்துட்டீங்கன்னு சொன்னதுக்கு அர்த்தம் நீங்க நினைச்சதில்ல என்று சங்கடமாக கூறினாள் வந்தனா. அப்புறம் என்ன என்று அவள் கைவிரலில் நெட்டி முறித்தபடி கேட்டான் கதிர்வேல். அவன் போனை எக்கி எடுத்த வந்தனா அதில் இருந்த புகைப்படத்தை காட்டினாள். அன்றே அவன் தாலி கட்டிய விஷயத்தை பற்றியும் கூறினாள். அவன் முதலில் அதிர்ச்சி அடைந்தாலும் தன் போனிலேயே இருக்கும் ஆதாரத்தை பார்த்து உண்மை என்று நம்பினான். இதுக்கு பேரு கெடுத்துட்டதா? நான் வேற உண்மையா ரேப் பண்ணிட்டுதான் நினைச்சு பயந்துட்டேன் தெரியுமா என்று கதிர்வேல் சலிப்பாக கூற, ஆஹா, யாரு சார்? நீங்களா பயந்தீங்க? இதெல்லாம் நம்புற மாதிரி இல்லையே. நான் யாரோ நீ யாரோ, நமக்குள்ள எந்த ரிலேஷன்ஷிப்பும் வேண்டாம்னு கழட்டி விட்டு போன ஆள் தானே நீங்க. இப்ப என்ன புதுசா என்று அவள் முறைக்க அவன் அசடு வழியை இழுத்து வைத்தான். அதற்குள் வீட்டின் கதவு தட்டப்பட, ஏய் பகல்ல செய்யற வேலையாடி இது என்று நக்கலாக கூறிவிட்டு அவன் எழ, ஏய் நீ எங்கேயாவது கத்திக்கோ என்று உடம்பு முழுக்க போர்த்தி கொண்டு உறங்க ஆரம்பித்தாள் வந்தனா. இங்கு வேதா அவளது கலெக்டர் ஆபீஸில் அமர்ந்திருந்தாள். முதல் 1 மணி நேரம் பொதுமக்களோடு பேசி அவர்களின் பிரச்சனைகளை தீர்த்து வைக்கும் பணியில் ஈடுபடுவாள். அந்த 1 மணி நேரத்தில் தெரியாத நபர் யார் வேண்டுமானாலும் அவளை சந்திக்கும் அனுமதி உண்டு. அதன் பொருட்டு வயதான ஒரு முதியவர் வந்து அவள் எதிரில் அமர்ந்தார். வாங்கய்யா உட்காருங்க என்று புன்னகை முகமாக கூறியவள் அவர் அமர்ந்ததும், உங்களுக்கு என்ன பிரச்சனை என்று கேட்டாள். பிரச்சனை இருந்தாதான் உங்களை பார்க்க வரணுமா மேடம் என்று அவர் நக்கலாக கேட்க வெளிதாக சிரித்த வேதா, அப்படிலாம் இல்லையா, என்ன காரணத்துக்காக என்ன பார்க்க வந்தீங்கன்னு தெரிஞ்சா நல்லா இருக்கும். வெளியே பார்த்திருப்பீங்க, நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க வந்ததுக்கான காரணம் சொன்னீங்கன்னா அடுத்த வரவங்களை பார்க்கலாம் என்று அவள் மென்மையாக கூற, இப்படி அடுத்தவங்களுக்காக கவலைப்படுறியே, உன் அண்ணனை கொஞ்சமாவது நினைச்சு பாத்தியா வேதா என்று அஸ்வின் தனது உண்மையான குரலில் பேச ஆரம்பித்தான். வேதாவின் முகத்தில் அப்பட்டமான அதிர்ச்சி தெரிந்தது. நீங்க என்று அவனை உற்று பார்க்க அவன் கையை டேபிளின் மீது வைத்தவன் அவன் பிறந்த நாளின் போது வேதா அவனுக்கு ஆசையாக வாங்கி போட்டுவிட்ட மோதிரம் இருந்தது. அந்த ரிங்கை பார்த்ததும் இது அஸ்வின் தான் என்பதை சட்டென்று உறுதிப்படுத்திக் கொண்ட வேதா, நீ எதுக்கு இங்க வந்த, அதுவும் இப்படி ஒரு வேஷம் போட்டுட்டு என்று கோபமாக கேட்டாள். எபிசோட் 447. அந்த ரிங்கை பார்த்ததும் இது அஸ்வின் தான் என்பதை சட்டென்று உறுதிப்படுத்திக் கொண்ட வேதா, நீ எதுக்கு இங்க வந்த, அதுவும் இப்படி ஒரு வேஷம் போட்டுட்டு என்று கோபமாக கேட்டாள். அவளின் பாதுகாப்பு டீமில் அவன் ஏற்கனவே இருந்திருக்கிறான் என்பதால் சுலபமாக திட்டம் போட்டு அனைவரையும் திசை திருப்பி விட்டுத்தான் வந்திருக்கிறான். சொல்லு எதுக்கு வந்த என்று வேதா எரிச்சலாக கேட்க, என்ன மட்டும் ஒதுக்கிட்டு நீங்க மட்டும் சந்தோஷமா வாழ்றீங்கல்ல என்று அவன் கோபமாக கேட்க அவன் இப்படி வந்ததும் வராததுமாக கோபமாக பேசுவது அவளுக்கு தவறாகப்பட்டது. முதலில் அவனை அனுப்ப வேண்டும் என்று நினைத்தவள், நீ செஞ்ச தப்புக்காகத்தான் தண்டனை அனுபவிச்சிட்டு இருக்க, ஏதோ நாங்க திட்டம் போட்டு உன்னை ஒதுக்கி வச்ச மாதிரி பேசிட்டு இருக்க. பிரியாமா உன் மேல எவ்வளவு பாசமா இருந்தாங்க, அவங்க முகத்துக்காகவாவது நீ நல்லவனா இருந்திருக்கணும் அஸ்வின். அட்லீஸ்ட் யார் வாழ்க்கையையும் கெடுக்காம ஒதுங்கி இருக்கணும். நீ ரெண்டுமே செய்யாம உன்னை நம்பி இருந்த பொண்ணையும் கைவிட்டுட்டு வந்தனா வாழ்க்கையையும் ஸ்பாயில் பண்ண பார்த்த. இப்படி எல்லா அநியாயத்தையும் பண்ணிட்டு இப்ப வந்து நியாயம் கேட்டா என்ன அர்த்தம் என்று அவள் தெளிவாக கேட்க, அதுக்காகத்தான் அத்தனை பேர் முன்னாடி வீடியோவை போட்டு என்ன அசிங்கப்படுத்தினியா என்று அவன் குரல் உயர்த்தி பேச அவன் நடவடிக்கையில் உள்ள வித்தியாசத்தை கவனித்த வேதாவிற்கு மூளையில் யோசனை ஆரம்பித்தது. அவனை பார்த்தபடி பார்வையை சிதற விடாமல் டேபிள் டிராயரில் இருந்து போனை எடுத்தவள் அவளது பாதுகாவலருக்கு உடனே அழைத்தாள். சொல்லி வைத்தது போல் யாருக்குமே அவளுடைய போன் போகவில்லை. என்ன இது என்று அவள் மனதில் லேசாக திகில் பிடித்தாலும் கூட அதை முகத்தில் காட்டாத வேதா, ஒர்க்கிங் டைம்ல நம்ம ஃபேமிலி விஷயத்தை பத்தி பேசுறதுக்கு இங்க ஒண்ணும் இல்ல, எது பேசணும்னாலும் வீட்டுக்கு வா என்று கூறினாள். உங்க வீட்டுக்கு வந்து நான் பேசணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்ல வேதா. உன்னோட கணக்க நான் இங்கேயே தீக்கலாம்னு தான் வந்திருக்கேன். நாம அண்ணன் தங்கச்சியா ஒட்டி பிறந்தவங்க மாதிரி நான் உன் மேல எவ்வளவு அன்பு வச்சிருந்தேன். ஆனா நீ அந்த வந்தனாவை காப்பாத்துறதுக்காக அத்தனை பேர் முன்னாடியும் அந்த வீடியோவை போட்டு அசிங்கப்படுத்திட்டல்ல என்று அவன் பல்லை கடித்து கொண்டு கேட்க, வந்தனா இல்ல, அந்த இடத்துல வேற எந்த பொண்ணா இருந்திருந்தாலும் நான் இதத்தான் செஞ்சிருப்பேன். நீ பண்ணது பெரிய பாவம்னா, அது மட்டும் இல்லாம என்று ஒரு நிமிடம் தயங்கியவள், என்கிட்ட அன்பா இருந்தேன்னு மட்டும் பொய் சொல்லாத. நானும் மாமாவும் காதலிக்கிறோம்னு உனக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருந்தும் ஆர்த்தியை நீ தூண்டி விட்டு விக்ரம் மாமா மேல ஆசைப்பட வச்சிருக்க. எங்க கல்யாணத்தை நிறுத்த ஏதேதோ சதி செஞ்சிருக்க.
நான் நினைச்சு வந்து நாம கடத்திட்டு போயிருக்காங்க. அது கூட உனக்கு தெரிஞ்சுதான் நடந்திருக்கு. ஆர்த்திய பிரெயின் வாஷ் பண்ணி என்னோட தாலிய திருட வச்சிருக்க. அது மட்டுமா செஞ்ச? மாமா குடிக்கிற பால்ல ஏதோ மருந்து கலந்து எங்க உறவுல விரிசல் உண்டு பண்ணியிருக்க. எந்த தங்கச்சிக்காவது ஒரு அண்ணன் பண்ற காரியமா இது என்று அவள் முகத்தை சுளித்து ஒரு அருவருப்பு பார்வை பார்த்தாள் அவனை. இவளுக்கு எப்படி இதெல்லாம் தெரிஞ்சது என்று குழம்பி அஸ்வின், ஒருவேளை நான் சுகுணாவோட பையன்னு தெரிஞ்சிருக்குமோ என்று சந்தேகம் அடைந்தவன், இங்க பாரு வேதா, நான் அதெல்லாம் செய்யல. என் தங்கச்சிக்கு நான் எப்படி இதெல்லாம் செய்வேன் என்று அவன் போட்டு வாங்க முயற்சித்தான். நீ என்னோட அண்ணனே கிடையாது என்று அவள் சொல்வாள் என்று அவன் எதிர்பார்த்தான். ஆனால் வேதா அப்படி சொல்லவில்லை. இந்த உலகத்துல தப்பு பண்ணாதவங்க யாரும் கிடையாது. நீ இப்ப கூட தப்ப திருத்திக்காம இருக்க பாத்தியா? அதான் மிகப்பெரிய பாவம். நீ செஞ்ச தப்பால பிரியா அம்மா தான் வருத்தப்பட்டு இருக்காங்க. நீ நல்ல மகனா இருந்தா அவங்க கிட்ட போய் மன்னிப்பு கேட்டுட்டு ஒழுங்கா வாழ்ற வேலைய பாரு. இதுக்கு மேல உன்கிட்ட எனக்கு பேசுறதுக்கு விருப்பம் இல்ல என்றவள் கதவை நோக்கி கை நீட்டினாள். இவகிட்ட இருந்து உண்மையை வாங்க முடியல, உஷாரா பேசுற மாதிரி இருக்கு என்று நினைத்த அஸ்வின், நான் மாற்றதுக்கு நீ காரணமா இருந்தாலும் இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் அந்த விக்ரம் தான். எனக்கு அதெல்லாம் நல்லாவே தெரியும். அவனை நான் சும்மாவே விட மாட்டேன். என் உயிரே போனாலும் அவன் உயிரை எடுத்துட்டு தான் மறுவேலை பாப்பேன் என்று அஸ்வின் உச்சஸ்தானத்தில் கத்தி சொல்ல அந்த குரலை தோற்கடிக்கும் அளவு, ஷட் அப் அண்ணா என்று சத்தமாக கத்தியவள், வெளியில போறியா இல்ல கழுத்தை புடிச்சு வெளியே தள்ளுவா? உனக்கு என்ன தகுதி இருக்கு? என் மாமாவை பத்தி நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? வார்த்தைக்கு வார்த்தை அண்ணன் அண்ணன்னு உன்னை கூப்பிட்டேன். ஆனா நீ என் வாழ்க்கையை கெடுக்க பாத்திருக்க. அந்த ஷாலினி வாழ்க்கையையும் நாசம் பண்ண பாத்திருக்க. உன் தங்கச்சின்னு கூட பாக்காம அவளை அசிங்கப்படுத்தி இருக்க. இப்படி எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு நீ நல்லவ மாதிரி பேசுற. உன்ன நான் நம்பி ஏத்துக்கணுமா? ஒழுங்கு மரியாதையா வெளியில போ என்று அவள் கோபமாக கூற, ஏய் போக முடியாது, என்ன பண்ணுவ என்று அவன் எகத்தாளமாக கூறினான். அவள் நாற்காலியில் இருந்து சட்டென்று எழுந்திருக்க அவன் அதுவரை மறைத்து வைத்திருந்த சுத்தியலை எடுத்து வேதாவை நோக்கி ஓங்கி அடித்தான். அவள் ஒரு செகண்ட் இடைவெளியில் சட்டென்று நகர அவன் அடித்த வேகத்தில் அவள் உட்கார்ந்திருந்த நாற்காலியில் சுத்தியல் பட்டு அவள் கை வைக்கும் இடம் சேதாரமாகியது. அதை பார்த்து அதிர்ச்சியான வேதா உடனே வெளியே செல்லலாம் என்று ஒரு அடி எடுத்து வைக்க அவளை மீண்டும் தாக்க முயற்சித்தான் அஸ்வின். அவனின் நோக்கம் அவளை காயப்படுத்த வேண்டும் என்பதிலேயே இருந்தது. அவன் வேதாவை நோக்கி வேகமாக சுத்தியலை அங்கும் இங்கும் அவள் மீது ஓங்கி கொண்டிருந்தான். அப்படியும் இப்படியும் நகர்ந்த வேதா ஓரளவு தப்பித்தாள். அவளால் அதிகமாக ஓடவும் முடியவில்லை. குழந்தைக்கு ஏதாவது ஆகிவிடுமோ என்று பயம் வேறு அவளை சுற்றி கொண்டிருந்தது. அது ஓரளவு விசாலமான அறை என்பதால் அவள் கதவை அடையவே வெகுவாக கஷ்டப்பட வேண்டியதாக இருந்தது. ஒரே மூச்சாக ஓடி வந்து அவள் கதவில் கை வைக்க சுத்தியால் பலமாக அவளை ஓங்கி அடித்தான் அஸ்வின். அவளின் கைவிரல் நசுங்கி ரத்தம் தெரித்தது. சுண்டு விரலிலும் மோதிர விரலிலும் நகங்கள் பேர்த்து கொள்ளும் அளவு அத்தனை பலமாக அடித்தான் அஸ்வின். வலியில் அலறி அவள் ஒரு அடி பின்னாடி நகர அது கதவிடுக்கு என்பதால் அவனுக்கு அவளை தாக்க மிகவும் ஈஸியாக போய்விட்டது. அவள் அழுது வடிவதை பார்த்து பலமாக சிரித்த அஸ்வின், முதல்லலாம் உன்னை எனக்கு பிடிக்கும் தான் வேதா. ஆனா அந்த விக்ரமுக்கு உன்னை எப்ப பிடிக்க ஆரம்பிச்சதோ அதுல இருந்து உன் மேல எனக்கு வெறுப்பு தான் அதிகமாச்சு. ஒவ்வொரு தடவையும் உன்னை காதலா பார்க்கும் போது எனக்கு அப்படியே எரியும். நீயும் தானே அவனை உயிருக்கு உயிரா காதலிச்ச. ஆனா எந்த மாமா பொண்ணும் அத்தை பொண்ணும் என்னை இந்த அளவுக்கு காதலிக்கலையே. என்னை எவ்வளவு திரும்பி கூட பார்க்கல. நீங்க மட்டும் லவ் பேர்ட்ஸா சுத்துனா எனக்கு எப்படி இருக்கும்? இத்தனை நாள் வாழ்ந்ததே பெரிய விஷயம். அப்பா அம்மா அத்தை மாமா புருஷன் இன்னும் பல சொந்தங்கள் உன்னை சுத்தி இருக்கு. ஆனா எனக்கு எந்த சொந்தமும் இல்ல. அந்த ஆதி குடும்பம் என் அப்பாவை சாகடிச்ச மாதிரி உன்னை சாகடிச்சு அந்த விக்ரம நிர்கதியா நிக்க வைக்கணும். அத பார்த்து அந்த ஆதி நொந்து நொந்து சாகணும் என்று அவன் வாயாலேயே அவனின் சுயரூபத்தை வெளிப்படுத்தி கொண்டிருந்தான். வலியில் துடித்துக் கொண்டிருந்த வேதா அவன் பேசுவதை உன்னிப்பாக கவனிக்க ஆரம்பித்தாள். இவன் பிரியாவின் மகன் இல்லை என்கிற உண்மைதான் அவளுக்கு எப்போதே தெரியுமே. அதை தெரிந்தது போல காட்டிக்கொண்டால் விளைவு இன்னும் பெருசாக இருக்கும் என்றுதான் அமைதியாக இருந்தாள். ஆனால் இப்போது அவன் வாயாலேயே சொல்லிவிட்டான். இப்போ நீ 2 உயிர்னு கேள்விப்பட்டதும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னு கேளு 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 வேதா என்று அவன் ஆர்வமாக கேட்க அவள் வலியோடு அவனை பார்த்தாள். ஏன்னு கேளு என்று அவன் சுத்தியலை ஓங்க, ஏன் என்று கேட்டாள் கோபமாக. ஏன்னா
உன்னை மட்டும் கொலை பண்ணா ஓரளவுக்கு தான் பாதிப்பு இருக்கும். ஆனா உன் வயித்துல வளர்ற குழந்தையோட சேர்த்து உன்னை கொலை பண்ணுனா குடும்பமே கண்ணீர்ல உட்கார்ந்துருவாங்க. அத பார்த்து பார்த்து நான் ரசிப்பேன். அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தங்களையா போட்டு தள்ள ஆரம்பிப்பேன் என்று கூறி வெறிகொண்ட பைத்தியக்காரனை போல கத்த, அவன் மனநிலை எங்கேயோ பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் அவன் பகையில் ஆடிக்கொண்டிருக்கிறான் என்பதையும் உணர்ந்த வேதா முதலில் தப்பிக்கலாம் என்று நினைத்து சட்டென்று அவனை தள்ளிவிட்டு கதவை திறந்து கொண்டு ஓடினாள். ஒரு 2 வளைவு இருக்கிறது. அந்த 2 வளைவு தாண்டினால் அவள் தப்பித்து விடுவாள் என்பதை உணர்ந்த அஸ்வின் வேகமாக அவளை பிடிக்க ஓட அவன் நெஞ்சில் எட்டி உதைத்த அடியில் மீண்டும் அந்த அறையில் வந்து விழுந்தான் அஸ்வின். காப்பை மேலே ஏற்றிவிட்ட விக்ரம் ரௌதிரமாக வந்து அவன் நெஞ்சிலேயே எட்டி உதைத்தான். அந்த ஒரு உதையிலேயே அஸ்வினின் பாதி உடல் மூர்ச்சையாகி இருக்க வேண்டும். இருந்தும் பகை என்னும் வெறி அவனை இன்னும் வெறியாக மாற்றியது. சுத்தியில் எடுத்து விக்ரம் காலை நோக்கி ஓங்கினான் அஸ்வின். லாவகமாக அதை தகர்த்த விக்ரம் அவன் சட்டை காலரை பிடித்து கன்னத்திலே அறைந்தான். ஒவ்வொரு அறையிலும் அஸ்வின் உடலில் இருந்து ரத்தம் தெரித்தது. அவன் கை முஷ்டியில் ஓங்கி குத்த அஸ்வின் கையில் இருந்த சுத்தியல் தானாக கீழே விழுந்தது. இரத்த களரியாக வேதா ஓடி வந்த காட்சியை அவனால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. காலையில் அவள் கொஞ்சம் வேகமாக நடந்து சென்றதற்கே பார்த்து போடி என்று கூறி பதறியவன் ஆயிற்றே. கர்ப்பவதியாக இருக்கும் தன் மனைவியை தாக்க நினைத்தால் அவன் எப்படி பொறுமை காப்பான்? சில நிமிடங்களிலேயே அஸ்வினை வெளுத்து வாங்கி இறந்த பாம்பை தூக்கி போடுவது போல ஓரமாக தூக்கி போட்டவன் வேகமாக வேதா இருக்கும் இடத்திற்கு ஓடி வந்தான் விக்ரம். அவள் வெளியே நிலை குலைந்து போய் மயங்கி கீழே கிடந்தாள். கையில் ரத்தம் வடிந்த வண்ணம் இருக்க அவளை அப்படி பார்த்ததுமே ஒரு நிமிடம் அதிர்ச்சியில் உறைந்தான் விக்ரம். அடுத்து என்ன செய்வது என்று மூளை ஒரு நிமிடம் செயல்பட மறுத்தது. மனம் வேகமாக செயல்பட்டு அவனை உந்தி தள்ள உடனே அவளை நோக்கி ஓடியவன், வேதா எழுந்துருடி, வேதா எனக்கு பயமா இருக்கு என்று முணங்கியபடி அவள் கையை கர்ச்சீப்பால் இறுக கட்டிய விக்ரம் அவளை லேசாக உலுக்கினான். ஒரு அசைவும் அவளிடம் இல்லை. கண்களில் நீர் பெருக்கெடுத்தது. நினைவு தெரிந்த நாட்களில் இருந்து எதற்கும் அழுததில்லை. ஆனால் அவள் பேச்சு மூச்சின்றி கிடக்கும் போது மனம் ஒரு நிலையில் இல்லாமல் அடித்து கொண்டது. அவளை தூக்கிய விக்ரம் அப்படியே ஸ்தம்பித்து மீண்டும் அவளை குனிந்து பார்த்தான். அவள் தலையில் இருந்து ரத்தம் சொட்டியது. அவன் வெள்ளை நிற சட்டையும் அவனது நெஞ்சு பகுதியும் ரத்தத்தால் நனைய ஆரம்பித்தது. ஐயோ என்று உணர்ச்சி வசத்தில் பதற்றமாக கத்தியவன் அவளை தூக்கி கொண்டு வேகமாக வெளியே ஓடினான். வெளியே வாசலில் பரபரப்பாக இருந்தது. அனைத்து பாதுகாவலர்களும் காவலர்களும் வேதாவின் பிஏ முதற்கொண்டு அங்குதான் நின்றிருந்தார்கள். அவர்கள் வேறு விஷயத்தை பற்றி தீவிரமாக பேசிக் கொண்டிருக்க விக்ரம் அவளை தூக்கி கொண்டு வருவதை பார்த்து அதிர்ந்தவர்கள் உடனே அவன் அருகில் ஓடினார்கள். அவர்கள் யாரையும் பார்க்கும் நிலையில் கூட இல்லாத விக்ரம் வேதாவோடு தனது காரில் அமர்ந்தவன், அண்ணா சீக்கிரம் கார் எடுங்க, ஹாஸ்பிட்டல் போகணும், ஃபாஸ்ட் என்று கத்தினான். ஓகே சார் என்று பதற்றமாக கூறிய டிரைவரும் விரைவாக செயல்பட்டார். அடுத்த நிமிடம் சாலையில் மின்னலென கார் செல்ல ஆரம்பித்தது. வேதாவின் முகத்தை பார்த்தான். கண்ணு திறந்து என்ன பாரு வேதா பிளீஸ் என்று கூறி அவளது கன்னத்தை மெதுவாக தட்டினான். அவள் உடல் எந்த அசைவும் இல்லாமல் இருக்க அவள் தோளில் முகம் புதைத்து அவள் வாசத்தை உள்ளிழுத்து சற்று நிதானமடைய முயற்சித்தான் விக்ரம். எப்போதும் மஞ்சளும் சந்தனமும் கலந்த மாதிரியான வாசனை வீசும் அவள் உடலில் இப்போது இரத்த வாடைதான் அடித்தது. அவள் மேலிருந்து முகத்தை எடுக்கவில்லை விக்ரம். அவள் கதகதப்பான உடலின் மூலம் தன் பயத்தை போக்க முயற்சித்தான். இந்த நேரம் அவள் கண் விழித்தால் போதும் என்று நினைத்தானே தவிர குழந்தையை பற்றி கூட ஞாபகம் செல்லவில்லை. அந்த அளவு வேதா பைத்தியம் பிடித்து போய்விட்டது விக்ரமிற்கு. அடுத்த 10 நிமிடத்தில் ஹாஸ்பிட்டல் வாசலில் கார் நிறுத்தப்பட காரை வேகமாக திறந்து அவளை கையில் ஏந்தி கொண்டு உள்ளே ஓடினான் விக்ரம். பாதி தூரத்திலேயே ஸ்ட்ரெச்சரோடு செவிலியர்கள் வந்து அவளை அழைத்து செல்ல சலனமில்லாமல் இருக்கும் அவள் முகத்தை வெறித்தது விக்ரமின் விழிகள். அவன் திட்டி அடித்து கலாய்த்தால் கூட, பொய்யாக கோபப்பட்டு கூட அவள் இதுவரை பேசாமல் இருந்ததில்லை. ஆனால் இப்போது எவ்வளவு கெஞ்சியும் அவள் பேசவில்லையே. என் குரல் அவள் செவியை சென்றடையவில்லையா? அந்த அளவு அவள் உடல் பலவீனமாகிவிட்டதா என்று ஏகப்பட்ட கேள்வி அவன் மனதை அரித்தது. சில நொடிகளில் ஐசியூவிற்குள் அவளை தள்ளி கொண்டு செல்ல அவளை பரிசோதிக்க முதலில் சீஃப் டாக்டர் உள்ளே செல்ல அடுத்து அவள் பிரெக்னென்ட் இருப்பதால் கைனோ ஸ்பெஷலிஸ்ட் சாராவையும் அழைத்தார்கள். பயம் பதற்றம் கலந்த முகபாவனையோடு விக்ரம் கதவருகே நிற்பதை பார்த்த சாரா முதலில் அதிர்ந்தவள், வேதாவுக்கு அடிபட்டிருக்கு என்று கேட்டாள் குழப்பமாக. ஆமாம் என்று தலையாட்டியவனுக்கு உடனே பேச்சு வர மறுத்தது. விடர் விழுங்கியவன், அவளுக்கு என்னாச்சுன்னு பாருங்க சாரா, கண்ணையே திறக்கல, எனக்கு பயமா இருக்கு என்று ஈகோவை விடுத்து கண்ணீரோடு பிதற்றினான் விக்ரம். விக்ரம் நீங்க கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருங்க, அவளுக்கு ஒண்ணும் இருக்காது, நான் பாக்குறேன்
என்று அவசரமாக உள்ளே ஓடினாள் சாரா. அவன் இருந்த மனநிலையில் யாருக்கு சொல்ல வேண்டும் என்று கூட தோன்றாமல் அப்படியே நின்றிருக்க, கலெக்டர் ஆபீஸில் இப்படி ஒரு கலவரம் நடந்துவிட்டது என்று டிவி சேனல்களிலேயே ஒளிபரப்பப்பட்டது. அதை பார்த்த நிஷா அவசரமாக ஆதிக்கு போன் செய்தாள். பின்பு விக்ரம் எங்கிருக்கிறான் என்று தெரிந்து கொண்டு அவனுக்கு கால் செய்தார்கள். அப்பா அம்மா என்றானே தவிர அடுத்து என்ன சொல்ல என்று வார்த்தை வரவில்லை. அவன் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறான் என்கிற தகவலை கேட்டு குடும்பமே பதறினாலும் அவனுக்கு ஆறுதலாக இருக்க நினைத்து அனைவரும் விரைவாக வந்து சேர்ந்தார்கள். தர்ஷன் காம்படிஷனில் தேர்வாகி படத்துக்கு பாட்டு ரெக்கார்ட் செய்ய சென்று கொண்டிருந்தான். அந்த அறைக்குள் செல்ல போகும் தருவாயில் அஞ்சலியிடமிருந்து அவனுக்கு கால் வந்தது. அதை எடுத்து பேசியவன் உற்சாகமாக சந்தோஷமும் கலந்து கொள்ள இந்த விஷயத்தை அவன் சொல்ல போக அஞ்சலி மறுமுனையில் அழுதபடி, வேதா ஹாஸ்பிட்டல் இருக்கா, சீக்கிரமா வா என்று கூறி வைத்துவிட குழப்பத்தில் முழித்தவன் அங்கு யாரிடமும் சொல்லாமல் கூட உடனே சென்று விட்டான். 1 மணி நேரமாக அவளுக்கு சிகிச்சை நடந்து கொண்டிருந்தது. முதலில் ஆதியும் நிஷாவும் பதற்றமாக ஓடி வந்தவர்கள் அங்கு விக்ரமை பார்த்ததும் விக்ரம் என்று நிஷா அழைக்க, அம்மா என்று அலறியவன் ஓடிச் சென்று அவன் தாய் தந்தையை இருவரையும் கட்டிக்கொண்டான். அவன் இப்படி உடைந்து போவதை முதல் முறையாக பார்த்த அவர்களுக்கு கூட பயம் கவ்விக்கொண்டது. வேதாவுக்கு ஒன்றும் ஆகாது என்று சமாதானம் கூறினார்கள். ஆனால் அவளின் நிலை மிகவும் மோசமாக இருந்தது. எபிசோட் 448. விக்ரம் முகத்தை மூடிக்கொண்டு ஐசியூவின் அறைக்கு வெளியே அமர்ந்திருந்தான். அவனால் தலை தூக்கி யாரையும் பார்க்க முடியவில்லை. வேதனையோடு குடும்பமே அவனை சூழ்ந்திருக்க, நிலை குலைந்து அமர்ந்திருக்கும் அவனை பார்த்து குடும்பத்தினருக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது. கடைசியாக வேதாவை பார்த்தது அவன்தான். ஆனால் அவளின் நிலையை அவனால் யாரிடமும் விவரிக்க முடியவில்லை. தலையில் அடிபட்டு ரத்தம் வந்திருந்தது. சுத்தியால் அடித்து விட்டான் என்று அவனால் கூற முடியவில்லை. வலியும் வேதனையும் கவலையும் என்று போட்டி போட்டு அவன் மனதை பிசைந்து கொண்டிருந்தது. மருமகளின் இந்நிலையும் மகனின் தோற்றமும் நிஷாவிற்கும் ஆதிக்கும் வேதனையை கொடுக்க, நிஷா ஒரு மூலையில் நின்று அழுது கொண்டு அமர்ந்திருந்தாள். அஞ்சலியும் மகளின் நிலையை எண்ணி கண்ணீர் சிந்தி கொண்டிருக்க, செல்வாவின் நிலையை சொல்லவே வேண்டாம். அவனை தேற்ற முயன்று ஆதிதான் தோற்று கொண்டிருந்தான். முகத்தை மூடிய இரு கரத்தையும் தாண்டி கண்ணீர் துளிகள் தரையை நனைத்தது விக்ரமின் விழிகள். எப்படியாவது வந்துருடி ப்ளீஸ் வேதா என்று மனதிலேயே அர்ச்சனை செய்து கொண்டிருந்தான். அவளின் பெயரை அவனின் உதடு வேதா 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 என்று வேதாவின் வசனம் பாடிக்கொண்டிருந்தது. செவிலியர்கள் அப்படியும் இப்படியும் ஐசியூவிற்கு வெளியிலும் உள்ளேயும் போய் வந்து கொண்டிருக்க, அவர்களிடம் கேட்டால் கூட எந்த பதிலும் சரியாக கூறவில்லை. சரியாக 3 மணி நேரம் கழித்து ஐசியூ அறையிலிருந்து டாக்டர் வெளியே வந்தார். கதவு திறக்கும் சத்தத்தில் சட்டென்று நிமிர்ந்து பார்த்தான் விக்ரம். டாக்டர் வரவும் உடனே எழுந்து கொண்ட விக்ரம், என் பொண்டாட்டிக்கு என்னாச்சு டாக்டர் என்று கேட்டான் பதற்றமாக. அவன் ஆழ் மனதில் இருந்து வந்த வார்த்தைகள் அவை. அவன் யாரையுமே கருத்தில் கொள்ளவில்லை. இன்னும் அந்த ரத்தம் படிந்த சட்டையை தான் அணிந்திருந்தான். அவனை வியந்து பார்த்தார் டாக்டர். ரிஷியின் ஹாஸ்பிட்டல் தான் அது. ஆனால் ரிஷி ஒரு சர்ஜரிக்காக வெளியூர் சென்றிருக்கிறான். ரிஷி அளவுக்கு இந்த டாக்டரும் சீனியர் தான். விக்ரமை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கிறார். ஆனால் இப்போது இன்னொன்றையும் தெரிந்து கொண்டார். விக்ரம் என்பவன் பெரிய பிசினஸ்மேன் மட்டுமில்லை, நல்ல காதலன், சிறந்த கணவனும் கூட என்று. டாக்டர், என் ஒய்ஃப் எப்படி இருக்கா என்று விக்ரம் கணீர் குரலில் கேட்க, சட்டென்று சுய உலகிற்கு வந்த டாக்டர், நீங்க மட்டும் என்னோட கேபினுக்கு வாங்க மிஸ்டர் என்று கூறிவிட்டு டாக்டர் அவரது அறைக்கு சென்று விட, நீங்க மட்டும் வாங்க என்று அவர் கூறியதில் அதிகமாக உள்ளர்த்தம் இருந்தது. அஞ்சலி இன்னும் அதிகமாக அழ ஆரம்பித்து விட்டாள். அந்த அழுகை சத்தம் அவன் மூளையை கலங்க செய்தது. அவசரமாக டாக்டர் அறைக்கு சென்றான் விக்ரம். வருணும் அவனுக்கு ஆறுதலுக்காக அவனோடு தொற்றிக்கொண்டு சென்று விட்டான். உட்காருங்க என்று விக்ரமிடம் கூறினார் டாக்டர். சீக்கிரம் சொல்லுங்க டாக்டர், எனக்கு தலையே வெடிச்சிடும் போல இருக்கு என்று விக்ரம் கேட்க, அவன் அவசரத்தை புரிந்து கொள்ளாத டாக்டர், இவர் யாரு என்று வருணை கை காண்பித்து கேட்டார். அவன் என்னோட ஃப்ரெண்டு, நீங்க சொல்லுங்க என்று விக்ரம் கோபமாக கேட்க, ரிலாக்ஸ் மிஸ்டர் விக்ரம், உங்க சிச்சுவேஷன் எனக்கு புரியுது. பட் உங்க அவசரத்துக்கு எது வேணாலும் செயல்படுத்தலாம், உங்க மனைவியை குணப்படுத்த முடியாது என்று அவர் கூற, இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பித்தது விக்ரமிற்கு. எப்போதும் உணர்வுகளை வெளிக்காட்டாத தன் நண்பன் இப்போது வேதனையின் மறுபிம்பமாக அமர்ந்திருப்பதை பார்த்து வருணுக்கு ஆச்சரியமாக இருந்தது. அவனை வேண்டாம் என்று வேதா கூறிவிட்டு சென்ற போது கூட, அவளுக்கு பிடிக்கல அதனால அவ போயிட்டா, அதுக்கு எதுக்கு நான் வருத்தப்படணும், தண்ணி அடிக்கணும், தாடி வளர்க்கணும், நானா இருப்பேன், அதை விட அவளே வியந்து பாக்குற அளவு மாறுவேன்
என்று கூறியவனாயிற்றே. இப்போது அதே பெண்ணிற்காக வெளிப்படையாக பதறி துடிக்கும் அவனை பார்த்து வியக்காமல் இருக்க முடியவில்லை வருணாள். இங்கு அழுத முகத்தை அழுந்த துடைத்த அஞ்சலி செல்வாவை நிமிர்ந்து பார்த்தாள். எந்த உணர்வையும் வெளிக்காட்டாமல் அமர்ந்திருக்கும் அவனின் நிலை அவளுக்கு பயத்தை கொடுத்தது. அண்ணி, நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன், எனக்கு மூச்சு விட கூட கஷ்டமா இருக்கு என்று புலம்பியபடி நிஷாவிடம் கூறிவிட்டு அவள் பாட்டுக்கு எழுந்து நடந்தாள் அஞ்சலி. பெரும் மனவேதனையில் இருந்த நிஷாவிற்கு அவளை தடுக்கும் எண்ணம் இல்லை. ஆனால் தலையை உயர்த்தி பார்த்தவள், தர்ஷன், அம்மா கூட போயிட்டு வா என்றாள். சரிங்க அத்தை என்று உடைந்த குரலில் கூறிய தர்ஷன் அஞ்சலியை அழைத்துக் கொண்டு கோவிலுக்கு சென்றான். இங்கு என்ன டாக்டர் சொல்றீங்க என்று விக்ரம் அதிர்ச்சியாக கேட்க, ஆமா விக்ரம், உங்க வைஃப் இப்ப கோமாவில இருக்காங்க. கெட்டதுலயே ஒரு நல்லது மாதிரி உங்க குழந்தை நல்லா இருக்கு. ஆனா வேதாவோட பின்னந்தலையில பலமா தாக்கி இருக்காங்க. இப்ப அவங்க கான்சியஸ்ல இல்ல. அவங்க எப்ப வேணாலும் எழுந்திருக்கலாம், எழுந்திருக்காமலும் போகலாம் என்று டாக்டர் நம்பிக்கை இல்லாத ஒரு பதில் கூற, அடுத்து எதுவும் கேட்க முடியாத சூழலில் அவன் உறைந்திருக்க, எக்ஸ்கியூஸ் மீ என்று அனுமதி கேட்டபடி சாரா உள்ளே வந்தாள். உடனே அவள் புறம் திரும்பியவன், வேதா கோமாவில் இருக்காளா? இவர் என்னென்னமோ சொல்றாரு, என்னால நம்ப முடியல சாரா. என் பொண்டாட்டி கிட்ட நான் பேசணும், அது எப்ப முடியும் என்று விக்ரம் கோபம் கலந்த இயலாமையோடு கேட்டான். சாரா அவனை பலமுறை பார்த்திருக்கிறாள். ஒருபோதும் அவன் சிரித்தது கிடையாது. இறுகிய முகத்துடன் தான் காட்சியளிப்பான். ஆனால் இப்போது ஒரு சிறு பாலகனை போல அவன் கேள்வி கேட்பதை பார்த்து வியந்துதான் போனாள் சாரா. அன்று வேதா இவன் எப்படி காதலித்தான் என்று வர்ணிக்கும் போது சாராவிற்கு சினிமா சீன் போல இருந்தது. ஆனால் இப்போது அப்படி இருந்திருக்காது என்று அவளால் உணர முடிந்தது. உணர்வு பூர்வமாக அவனின் முகத்தில் வேதனை அப்பட்டமாக வழிந்தோடியது. சொல்லுங்க சாரா, நான் என் ஒய்ஃப் கிட்ட பேசணும் என்று விக்ரம் மீண்டும் குரல் உயர்த்தி சத்தமாக கேட்க, டாக்டர் சொல்றது உண்மைதான் விக்ரம் சார். வேதா கோமாவிலதான் இருக்கா. தலையில அடிபட்டிருக்கு. பலமான ஒரு ஆயுதத்தை யூஸ் பண்ணி தாக்கி இருக்காங்க. அதனால அவ கண் விழிச்சாதான் என்ன நிலையில இருக்கான்னு சொல்ல முடியும். ஆனா அதுக்கு முதல்ல அவ கண் முழிக்கணும். அதுக்கப்புறம் தான் எதுவா இருந்தாலும் சொல்ல முடியும். சாரி என்று சாராவும் கைவிரித்து விட பிரம்மை பிடித்தவன் போல் அமர்ந்திருந்தவன் சட்டென்று எழுந்தான். நான் பேசுறேன், என் பொண்டாட்டி கிட்ட நான் பேசுறேன், கண்டிப்பா அவ வந்துருவா என்று அந்த வேதனையிலும் அவள் தன் காதலி என்ற எண்ணத்தில் ஒரு புன்னகையும் தோன்றியது அவனுக்கு. நீங்க பேசுங்க விக்ரம், ஆனா ஃபர்ஸ்ட் நீங்க இந்த ட்ரெஸ்ஸ சேஞ்ச் பண்ணிட்டு பாருங்க. அவளுக்கு தலையில ஆபரேஷன் பண்ணிருக்கு, இன்ஃபெக்ஷன் ஆகாம இருக்கணும். நீங்க ஃப்ரெஷ்அப் ஆயிட்டு வந்து பேசுங்க என்று சாரா கூற, ஓகே சாரா என்று திரும்பி நடந்தான் விக்ரம். ஒரு நிமிஷம் சார் என்று அவனை அழைத்திருந்தாள் சாரா. விக்ரம் என்ன என்பது போல திரும்பி அவளை பார்த்தான். அவ ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி நீங்க எதுவும் பேச வேண்டாம். பட் அவளுக்கு சந்தோஷம் கொடுக்கற விஷயமா நீங்க பேசுங்க. ஏன்னா வேதா மனசளவுல ஸ்ட்ரெஸ் ஆயிடக்கூடாது. அதனாலதான் கொஞ்சம் நார்மலாவே பேசுங்க என்று சாரா சொல்ல, ஓகே சாரா என்று மெலிதாக தலையசைத்தவன் வருணிடம் கண்ணை காட்ட வருணும் அவனோடு சென்று விட்டான். ஹாஸ்பிட்டலில் இருந்த ஒரு அறையிலேயே குளித்துவிட்டு உடைமாற்ற தயாரானான் விக்ரம். இங்கு கண்ணீரும் கம்பலையுமாக நின்றிருந்த அஞ்சலி, ஐயோ கடவுளே, நான் யாருக்கு என்ன பாவம் பண்ணினேன்? எதுக்கு என்னோட பொண்ணுக்கு இப்படி ஒரு நிலைமைய கொடுத்திருக்கீங்க? அவ கர்ப்பமா இருக்கிறா. அந்த குழந்தை கூட நீங்க கொடுத்த வரம் தானே. குழந்தை பெத்து மீண்டு வர்றதே ஒரு மறுபிறவிக்கு சமமான விஷயம். ஆனா இப்ப என் பொண்ணு உயிர் பழைப்பாளான்றதே சந்தேகமா இருக்கு. அவளுக்கு எதுக்கு இந்த கடினமான சோதனை? எந்த சோதனையா இருந்தாலும் என் பிள்ளைக்கு தராம எனக்கு கொடுங்க கடவுளே. என் பொண்ணு உயிருக்கு பதிலா என் உயிரை கூட எடுத்துக்கோ. ஆனா என் பொண்ணு திரும்ப மீண்டும் வந்து சந்தோஷமா வாழணும். அவ குழந்தை குட்டி புருஷனோட சந்தோஷமா இருக்கணும். அவளோட அப்பா உயிருள்ள ஜடம் மாதிரி இருக்காரு. வேதா எப்போ மீண்டு வர்றாளோ அப்பதான் ஒரு மனுஷனா அவரை பார்க்க முடியும். அவளோட புருஷன் கவலையில சுத்திட்டு இருக்கான். இந்த சோதனையிலையும் நான் திரும்ப இந்த கோவிலுக்கு வரணும். ஏன்னா அதுக்குள்ள என் பொண்ணு குணமாயிடுவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீங்க கண்டிப்பா குணப்படுத்திடுவீங்கன்னு நான் நம்புறேன் என்று கண்ணீரோடு வேண்டிய அஞ்சலி முந்தானையால் முகத்தை துடைத்தபடி திரும்பி நடந்தாள். என்று மரத்தடியில் அமர்ந்திருந்த சித்தர் சத்தமாக சிரித்தார். நடப்பதை நிறுத்திய அஞ்சலி குழப்பத்தோடு அங்கேயும் இங்கேயும் திரும்பி பார்த்தாள். அங்க என்ன பாக்குற, இங்க வா தாயி என்று அந்த சித்தர் அழைக்க அவரின் தீட்சண்ய குரலில் அஞ்சலி சட்டென்று திடுக்கிட்டாலும் கூட தன்னிச்சையாக அவரின் முன்பு போய் நின்றாள். எதுக்கு சாமி என்ன கூப்பிட்டீங்க என்று அவள் புரியாமல் கேட்க,
நீ எதுக்காக இங்க வந்தியோ அதுக்காகத்தான் தாயி கூப்பிட்டேன் என்று அவரும் புதிராக ஒரு பதிலை கூறினார். அதற்கு மேல் அஞ்சலியால் தாக்கு பிடிக்க முடியவில்லை. கண்களில் இருந்து நீர் பெருக்கெடுக்க, என் பொண்ணுக்கு தலையில அடிபட்டுருச்சு சாமி, கண்ணு கூட முழிக்க முடியாத சூழ்நிலையில இருக்கா. கர்ப்பவதியா இருக்கிற அவளுக்கு இது என்ன சோதனை சாமி, என்னால தாங்கிக்கவே முடியல என்று அவள் அழுகையோடு கூற, இப்ப நீ எதுக்காக இங்க வந்திருக்க என்று அந்த சித்தர் கேட்டார். இப்ப என் பொண்ணு உயிரோட வரணும் சாமி, அவளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் உடல்ல இருக்க கூடாது என்று அஞ்சலி தெளிவாக சொல்ல, உன் பொண்ணுக்கு உயிர் மட்டும் போதுமா, அப்படி இல்லன்னா உடல் மட்டும் பிரச்சனை இல்லாம இருந்தா போதுமா, மனசுல பிரச்சனை இருக்கலாமா என்று அவர் குதர்க்கமாக ஒரு கேள்வி கேட்டார். அஞ்சலி ஒன்றும் புரியாமல் விழித்தாள். உடலில் இருக்கும் பிரச்சனை கூட மற்றவர்களுக்கு தெரிந்துவிடும். ஆனால் அவள் மனதில் ஒரு பிரச்சனை குடிகொண்டால் அது மற்றவர்களுக்கு எப்படி தெரிய வரும்? இல்லை, அவளுக்கு மனதிலும் பிரச்சனை இருக்கக்கூடாது, உடலிலும் பிரச்சனை இருக்கக்கூடாது என்று அவள் தானாக பதில் சொல்ல, அப்போ இந்த சோதனை எல்லாம் உன் பொண்ணு கடந்துதாமா வரணும். மனசுல இருக்கிற பிரச்சனைய தீக்க உடல் கொஞ்சம் வருத்திட்டு தான் ஆகணும். நீ எதுவும் செய்ய தேவையில்லை, வேடிக்கை மட்டும் பாரு, அது தானாவே நடக்கும் என்று கணீர் குரலில் கூறிவிட்டு அவர் மீண்டும் கண்மூடி கொண்டார். அவர் கூறுவதன் அர்த்தம் புரியாமல் அதிர்ச்சியில் அப்படியே உறைந்து நின்றிருந்தாள் அஞ்சலி. அவளை தேடிக்கொண்டு வந்த தர்ஷன் அஞ்சலி இங்கே நிற்பதை பார்த்தவன் அவள் தோளை பற்றி உலுக்கினான். அஞ்சலி திடுக்கிட்டு தர்ஷனை பார்த்தவள், இந்த சித்தர் ஏதோ சொன்னாருடா, எனக்கு ஒண்ணுமே புரியல என்றாள். அம்மா, அக்காவுக்கு ஆபரேஷன் முடிஞ்சிடுச்சான், இன்னும் கண் விழிக்கலையாம், நம்ம உடனே ஹாஸ்பிட்டல் போவோம், வாங்கம்மா என்று தர்ஷன் அழைக்க அவளும் சரி என்று கூறி அவனுடன் சென்றாள். சூர்யா என்று பிரகாஷ் அழைக்க, சொல்லு தகப்பா என்று பவ்யமாக கேட்டான் சூர்யா. நீனும் பிளைட் ஏறலையா என்று பிரகாஷ் பதற்றம் நிறைந்த குரலில் கேட்டான். அவன் என்னதான் சாதாரணமாக இருந்தாலும் அவன் குரலில் லேசாக பதற்றம் எட்டி பார்க்கவே செய்தது. அதை உணர்ந்து கொண்ட சூர்யா, என்னாச்சுப்பா என்று யோசனையோடு கேட்டான். நம்ம வேதாவுக்கு தலையில அடிபட்டுருச்சுடா, இப்பதான் ஆபரேஷன் பண்ணிருக்காங்க, அவ இன்னும் கண் விழிக்கல, நான் ஹாஸ்பிட்டல் தான் போயிட்டு இருக்கேன், நீ வரியா என்று கேட்டான் பிரகாஷ். அப்பா, எப்படி அடிபட்டுச்சு என்று உண்மையான கவலையோடு கேட்டான் சூர்யா. தெரியலடா சூர்யா, அங்க போய் பார்த்தாதான் தெரியும், நீ வந்தா அவங்களுக்கு கொஞ்சம் சமாளிக்க ஈஸியா இருக்கும் என்று பிரகாஷ் கூற, சரிப்பா, நான் உடனே வரேன் என்று கூறி போனை வைத்த சூர்யா டிக்கெட்டை கேன்சல் செய்துவிட்டு அங்கிருந்து ஹாஸ்பிட்டல் புறப்பட்டான். அதே நேரம் வேதாவை பார்க்க உள்ளே சென்றான் விக்ரம். ஏகப்பட்ட கருவிகள் பொருத்தப்பட்டு முகத்தில் எந்த சலனமும் இல்லாமல் படுத்து கிடந்தாள் அவனின் மனைவி. மூக்கில் ஆக்சிஜன் மாஸ்க் அணிவிக்கப்பட்டிருந்தாள். காலையில் மொட்டு விரிந்த மலர் போல மஞ்சள் நிற தேவதையாக இருந்தாள். அணைய போகிற விளக்குதான் பிரகாசமாக எரியுமாம், அதற்கு எடுத்துக்காட்டாக இருந்தாள் வேதா. அவளின் அருகே செல்ல செல்ல விக்ரமின் இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பித்தது. ஏதோ ஒரு கவலையான குற்ற உணர்வு அவனை ஆட்கொண்டது. நான் தான் அவளை பலவீனமாக்கி விட்டேனோ என்று நினைத்தபடி அவள் பக்கவாட்டில் வந்த விக்ரம் நடுங்கிய கரத்தோடு அவளது கரத்தை பற்றினான். மனதை பிசைந்தது அவனுக்கு. பதற்றம், பயம், வேதனை, கவலை எல்லா வலியையும் ஒன்றாக மனதில் வைத்தது போல இருந்தது. அவள் பக்கத்தில் அமர்ந்து அவளின் மற்றொரு கரத்தை பற்றினான். சில்லென்று அவள் கையை பிடித்ததும் அவன் நினைவு பின்னோக்கி சென்றது. அஸ்வின் தான் வந்து பேசுகிறான் என்று தெரிந்ததும் முதலில் அவளின் பாதுகாப்பிற்கு நியமித்த காவலர்களுக்கு தான் வேதா அழைத்தாள். அவர்களுக்கு போன் போகவில்லை என்றதும் விக்ரம் நம்பருக்கு டயல் செய்தாள். அவன் எடுத்து விட்டானா என்று பார்ப்பதற்குள் அஸ்வின் அவளை தாக்க ஆரம்பித்து விட்டான். ஒரு மீட்டிங்கிற்கு செல்ல இருந்த விக்ரம் போனை சுவிட்ச் ஆஃப் செய்ய போகும் நேரம் அவளது கால் வந்தது. அதை எடுத்து ஹலோ என்றான். ஆனால் மறுமுனையில் அஸ்வின் கோபமாக பேசுவதுதான் ஒலித்தது. அதன் பிறகு வருணிடம் சொல்லாமல் கூட அங்கிருந்து வேகமாக விரைந்தான் விக்ரம். எந்த ஒரு விபத்தும் ஏற்படாமல் அவன் அத்தனை விரைவாக வந்தது உலக அதிசயங்களில் ஒன்று. அவன் கலெக்டர் ஆபீஸிற்கு வரும்போதே அனைத்து போலீசாரும் வெளியே நிற்பதை கண்டான். அந்த கூட்டத்திற்குள் அவன் நுழைந்து பார்க்க அங்கு ஒரு பெண்ணின் சடலத்தை முழுவதுமாக மூடி வைத்திருந்தார்கள். அந்த காலை பார்த்தே தன் மனைவி இல்லை என்பதை உறுதி செய்து கொண்டவன் அந்த கூட்டத்தில் சுற்றி கண்களை படரவிட்டான் விக்ரம். எங்கும் தன்னவள் இல்லை என்றதும் வெகுவாக பயம் ஆட்கொள்ள ஆரம்பிக்க யாரிடமும் கேட்காமல் கூட கலெக்டர் ஆபீஸிற்குள் ஓடினான். இவன் வேதா அறைக்குள் ஓடவும் அவள் கதவை திறந்து கொண்டு வெளியே ஓடி வரவும் சரியாக இருந்தது. அவள் வந்த வேகத்தில் விழப்போக, ஏ வேதா
என்று அலறியபடி விக்ரம் அவளிடம் ஓட அவள் நிமிர்ந்து பார்ப்பதற்குள் அஸ்வின் அவள் தலையில் அடித்திருந்தான். அந்த அடி பலமாக விழுவதற்குள் அவளை தன்புறம் இழுத்து கொண்டான் விக்ரம். ஆனால் துரதிருஷ்டவசமாக அவள் தலையில் சுத்தியல் பட்டுவிட்டது. வேதாவும் மயங்கி விக்ரம் மீது சாய்ந்து விட்டாள். அவளை பதறியபடி பிடித்தவன் அவளை ஒரு கையால் அணைத்தபடிதான் அஸ்வின் நெஞ்சில் எட்டி உதைத்தான் விக்ரம். விக்ரம் உதைத்த வேகத்தில் அஸ்வின் கதவை தாண்டி உள்ளே விழுந்து விட்டான். மாமா என்று அவன் கையணைப்பில் இருந்தபடி வேதா கடைசியாக கூறிய வார்த்தை அது மட்டும்தான். வேதா வேதா என்று அவன் கத்த ஆழ்கடல் அமைதிக்கு நிகராக அவன் அழைப்பை கூட ஏற்காமல் மயங்கி சரிந்தாள் வேதா. எபிசோட் 449. வேதா வேதா என்று அவன் கத்த ஆழ்கடல் அமைதிக்கு நிகராக அவன் அழைப்பை கூட ஏற்காமல் மயங்கி சரிந்தாள் வேதா. அதோடு அவளை ஓரமாக அமர வைத்து விட்டுத்தான் அஸ்வினை புரட்டி எடுத்ததெல்லாம் நடந்தேறியது. இப்போது இவளிடம் என்ன பேசுவது? மரணத்திலிருந்து அவளை மீட்டெடுக்கும் வார்த்தை, அந்த அளவு சக்தி வாய்ந்த சொற்கள் என்னிடம் உள்ளதா என்பதே விக்ரமின் கேள்வி. அவள் வேண்டும், இல்லை என்றால் தான் வாழ்வதே அர்த்தமற்றதாயிற்றே. யமனிடம் சண்டையிட்டு கூட அவளை மீட்டுவிடும் ஆர்வத்தில் இருந்தான் விக்ரம். அவள் கையை பிடித்து முகத்தில் வைத்து அழுத்தி கொண்டவனுக்கு வார்த்தை ஊமையாகி போனது. கண்ணு திரடி வேதா, என்கிட்ட பேசுடி, சண்டை போடுடி. நீ இல்லாம என்னால இருக்க முடியாது வேதா, பிளீஸ் என்று மௌன மொழியாக கண்ணீர் அவள் கையை நனைக்க மெதுவான அவனின் குரல் கண்டிப்பாக அவளின் உணர்வுகளை தட்டி எழுப்பி இருக்க வேண்டும். பக்கவாட்டு கன்னத்தில் ஆர்ப்பாட்டமே இல்லாமல் அமைதியாக கண்ணீர் துளிகள் உருண்டோடியது வேதாவிற்கு. முகத்தில் ஒற்றியிருந்த கையை இடது பக்க நெஞ்சில் வைத்துக் கொண்டவன் அந்த நிலையிலும் அவள் கண்களில் வழியும் கண்ணீரை பார்த்து பிரமித்துத்தான் போனான். அவள் காதலிக்கிறாள் என்று தெரியும், ஆனால் இந்த அளவு அவளின் காதல் ஆழமானதாக இருக்கும் என்று அவன் உணரவில்லை. எத்தனை தடவை அவளை காயப்படுத்தி இருப்பான். தொல்லை என்று அவன் வாயில் கூறும்போதெல்லாம் தொலைந்து போய்விட மாட்டோமா என்று அவள் நினைத்ததுண்டு. ஆனால் இப்போது அவனின் வலி நிறைந்த வார்த்தைகள் அவள் இதயத்தை தொட உடனே எழுந்து அவனை ஆறுதல் படுத்த முடியாத தன்னுடைய அவல நிலையை வெறுத்தாள் வேதா. வேதா, கோபத்துல இருக்கியாடி? நான் பேசினதுக்கெல்லாம் இப்ப வச்சு செய்யறல்ல? சரி விடு, எனக்காக வேண்டாம் வேதா, நம்ம குழந்தைக்காக வந்துடுடி. எனக்கு ஒண்ணுமே புரியலடி வேதா, பதட்டமா இருக்கு, ரொம்ப வேதனையா இருக்கு, இங்க வலிக்குது வேதா என்று அவள் கையை நெஞ்சில் வைத்து மெதுவாக அழுத்தினான். வேதா, அதிகமா உன் மேல அன்பு வச்சுட்டேன்டி. நீ பிடிக்கலன்னு போயிட்டப்ப கூட உன்னை தினமும் வந்து பாப்பேன் தெரியுமா? உன்னை ஒரு நாள் பார்க்கலனா கூட தூக்கமே வராதுடி வேதா. அன்னைக்கு இனியாவுக்கு மேரேஜ் நடக்கும்போது நீ அவளுக்கு அட்வைஸ் பண்ணுன, அப்ப கூட நீ நல்லதுதான் செஞ்ச. ஆனா நான் உன்னதான் அடிச்சு திட்டி அனுப்புன. நீ செய்யாத தப்புக்கு நான் இத்தனை நாள் உன்னை தண்டிச்சிட்டு இருந்தேன். நான் காதலிச்ச வேதா நீ இல்லடி. அந்த அளவு எனக்காக நீ மாறிட்டடி. தினமும் நீ எழுந்ததும் என்ன பத்தியே யோசிக்கிறது உன்னோட வாடிக்கையாகி போச்சு. நான் இப்ப நானாவே இல்ல. பேச தெரியாத ஒரு குழந்தைக்கு அதோட அம்மா அரவணைப்பு எந்த அளவுக்கு முக்கியமா தேவையோ அதே அளவு உன்னோட அரவணைப்பும் அன்பும் எனக்கு தேவடி வேதா. பிளீஸ் வேதா, எழுந்து வந்து என் கூட எவ்வளவு வேணாலும் சண்டை போடு. இப்படி அமைதியா இருந்து என்ன கொல்லாதடி, பிளீஸ் வேதா என்று மெதுவாக கூறி அவள் நெற்றியில் முத்தமிட்டு அவன் கண்ணீர் துளியை அவளுக்கு பொட்டாக்கினான். வேதாவிடத்தில் பெரிதாக எந்த அசைவும் இல்லை. அவள் கண்களில் மட்டும் நீர் வழிந்து கொண்டே இருந்தது. அவளை அதிகமாக சிரமப்படுத்த கூடாது என்று டாக்டர் கூறியதால் அவளை ஏக்கமாக ஏமாற்றம் நிறைந்த ஒரு பார்வை பார்த்துவிட்டு அவன் திரும்பி திரும்பி பார்த்தபடி நடக்க சட்டென்று கதவு திறக்கப்பட்டது. யாரென்று விக்ரம் திரும்பி பார்க்க சூர்யாதான் உள்ளே வந்தான். அவனை பார்த்து எரிச்சலானான் விக்ரம். இங்க எதுக்குடா வந்த என்று கேட்டான் கோபமாக. நீ எதுக்கு வந்த என்று அவனும் கோபமாக கேட்க, நான் என் பொண்டாட்டிய பார்க்க வந்தேன்டா என்றான் அதிகாரமாக. ஓ, அப்போ நான் என் தங்கச்சியை பார்க்க வந்திருக்கேன், நீ கொஞ்சம் நகருடா என்று சூர்யா அதிகாரமாக சொல்ல, இவனை யாரு உள்ள விட்டது என்று மனதில் கருவிக்கொண்ட விக்ரம் அவன் சட்டையை பிடித்து இழுத்தவன், உன்னை விட முடியாது, நீ பேசியே அவளை ஸ்ட்ரெயின் பண்ண வைப்ப, ஒழுங்கா வெளியில ஓடிடு என்று விக்ரம் கோபமாக சொல்ல, ஏய் இங்க பாரு, உன் பொண்டாட்டி கிட்ட பேச உனக்கு எவ்வளவு உரிமை இருக்கோ
அதே அளவு உரிமை எனக்கும் இருக்கு. அதனால ஒழுங்கா நீ நகரு என்று சூர்யாவும் கோபமாக கத்தினான். இவன் இப்படி கத்துகிறானே, வேதாவுக்கு திடுக்கிட்டால் என்ன ஆவது என்று நினைத்த விக்ரமிற்கு கோபமாக வர சூர்யாவை இழுத்து அவன் வயிற்றில் ஒரு குத்து வைத்தான். லாவகமாக இடையே நகர்ந்த சூர்யா, உன்னோட அடியெல்லாம் என்னை எதுவும் பண்ணாது மாப்ள என்று நக்கலாக கூறிவிட்டு வேதாவை பார்க்க போக அவன் கையை பிடித்து இழுத்த விக்ரம், டேய் பார்க்க கூடாதுன்னு சொல்றேன்ல என்று கோபமாக சீறியவன், என் பொண்டாட்டி நீ பேசுறதெல்லாம் கேட்க மாட்டா என்றான். தோ பாருடா, நீ சொன்னத நான் எனக்கு கேட்டிருக்கேன், அதெல்லாம் கேட்க முடியாது, ஒழுங்கா அப்படி போயிடு என்று கூறிய சூர்யா மீண்டும் வேதாவின் பக்கம் செல்ல, சொல்றத கேக்குறானான்னு பாரு என்று கொலைவெறியான விக்ரமும் அவன் கையை பிடித்து இடையே இழுத்து போட்டவன் வேதாவின் பக்கத்தில் நின்று கொண்டு, இங்க பாரு, என் பொண்டாட்டி உன்கிட்ட பேச மாட்டா, ஒழுங்கு மரியாதையா இடத்த காலி பண்ணு என்று கோபமாக கத்தினான். அத வேதா சொல்லட்டும், நீ சொல்லக்கூடாது, நீ சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் என்று சூர்யா கராராக சொல்ல, என் பொண்டாட்டி எனக்காக சொல்லுவா என்று கூறிய விக்ரம் வேதாவை பார்த்தவன் சட்டென்று அதிர்ச்சியில் திரும்பி அவளை பார்த்தான். பாலில் போட்ட திராட்சை பழம் போல கருவிழிகளை உருட்டி உருட்டி பாவமாக அவளை பார்த்து கொண்டிருந்தாள் அவனின் மனைவி. அவள் இப்படி திடீரென்று கண் விழித்து பார்ப்பாள் என்பதை உணராத விக்ரம் அப்படியே அதிர்ச்சியில் உறைந்து நிற்க, இவன் என்ன பாம்ப பார்த்த மாதிரி பம்முரா என்று முணங்கியபடி அவன் அருகில் வந்தவன் அப்படியே எட்டி வேதாவை பார்த்தான். வேதாவும் விக்ரமை பார்த்துவிட்டு சூர்யாவை பார்த்தாள். எப்போதும் பார்க்கும் சிநேகமான பார்வை அவளுடையது இல்லை. ஏதோ அந்நியர்களை பார்ப்பது போல பார்த்து கொண்டிருந்தாள். இவர்களின் அலப்பறை தாங்காமல் வீட்டில் இருப்பவர்கள் செவிலியரை அழைக்க செவிலியர் வந்து, என்ன இங்க சத்தம் என்று கேட்டபடி கதவை திறந்தார். சத்தம் கிடையாது மேடம், பேஷண்ட் கண் முழிச்சிட்டாங்க என்று சூர்யா மெதுவாக சொல்ல, அப்படியா என்று ஆச்சரியமான செவிலியர் கடகடவென்று ஓடி டாக்டரின் அறைக்கு சென்றவர் டாக்டரை அழைத்து கொண்டு வந்தார். வேதாவிடம் வந்து அவளுடைய பல்சை எல்லாம் சரிபார்த்த டாக்டர் விக்ரமிடம் திரும்பி, பரவாயில்லையே, நீங்க எவ்வளவு உருக்கமா பேசி இருந்தா உங்க மனைவி இவ்வளவு சீக்கிரம் கண் முழிச்சிருப்பாங்க. யூ ஆர் கிரேட் மிஸ்டர் விக்ரம் என்று அவனிடம் கை குலுக்கினார் டாக்டர். சிலை போல் நின்றிருந்த அவனை மிகவும் பாராட்டிவிட்டு அங்கிருந்து சென்றார். அவன் ஒன்றும் புரியாமல் அதிர்ச்சியில் நின்றிருக்கிறான் என்பதை உணர்ந்த சூர்யா, டேய் உன் பொண்டாட்டிய சொல்ல சொல்லு, நான் வெளியில போயிடுறேன், நீ தாராளமா பேசிக்கலாம் என்றான் சூர்யா. அதிர்ச்சியிலிருந்து மீண்டவன் முதலில் அவளை கட்டி அணைத்து தன்னை ஆறுதல் படுத்திக் கொண்டு அவளிடம் பேச வேண்டும் என்பதை நினைத்து கொண்ட விக்ரம் அவளை எழுந்து அமர வைக்க உதவி செய்தான். தலையணையை எடுத்து கட்டிலில் சாய்வாக போட்டு அவளை உட்கார வைத்தான். வேதாவும் அவனுக்கு ஒத்துழைத்தாள். வேதாவை பார்த்து, வேதா அந்த சூர்யாவை போக சொல்லுடி என்று விக்ரம் கோபமாக சொல்ல, நீங்க யாரு ப்ரோ என்று பொதுவாக கேட்டாள் அவள். என்ன என்ன தெரியலையா, நான் உன் சூர்யாண்ணா, உன் புருஷன் பேச்ச கேட்டுட்டு என்னை இப்படி அசிங்கப்படுத்துறியே வேதா என்று சூர்யா கேட்க, ஓ நீங்க என்னோட அண்ணனா என்று குழந்தை பிள்ளை போல் தலையாட்டிய வேதா இப்போது விக்ரமிடம் திரும்பி, நீங்க யாரு ப்ரோ என்று கேட்டாள். அவனின் கூறிய விழிகள் அதிர்ச்சியில் விரிய, ஏய் என்னடி ஒளர்ற, நான் உன் புருஷன் என்றான் பல்லை கடித்துக் கொண்டு. அவளுக்கு என்னவாயிற்று என்று விக்ரம் யோசனையில் இருக்க சூர்யா சத்தமாக சிரித்தான். நீ அவளுக்கு ப்ரோவா என்று அவன் நக்கலாக கூறி சிரிக்க அவன் சிரிப்பது விக்ரமிற்கு எரிச்சலாக இருந்தாலும் கூட வேதாவின் கையை பிடித்த விக்ரம், வேதா நீ என் பொண்டாட்டிடி, என்னை இப்படி கூப்பிட்டு அசிங்கப்படுத்திட்ட என்று கூறி அவள் தலையை வருட போனான் விக்ரம். அவனின் கையை தட்டிவிட்ட வேதா, உங்களை எனக்கு ஞாபகமே இல்ல என்றாள் கோபமாக முகத்தை வைத்துக் கொண்டு. அவள் ஏன் இப்படி பேசுகிறாள் என்பதை கூட சூர்யா யோசிக்கவில்லை. ஆனால் விக்ரம் அசிங்கப்படுவது அவனுக்கு சந்தோஷமாக இருக்க அவன் சிரிப்பை நிறுத்தாமல் சிரித்துக் கொண்டிருந்தான். விக்ரமை ஏகத்துக்கும் முறைத்த வேதா, அண்ணா என்னோட பெத்தவங்க யாரு, அவங்கள கொஞ்சம் வர சொல்லுங்க என்றாள் பாவமாக. விக்ரம் அவளை மிரட்சியாக பார்த்தவன், வேதா என்னடி இப்படி பண்ற என்றான் இயலாமையோடு. அவனை பார்க்க கூட பிடிக்காதவளாக முகத்தை வெடுக்கென திருப்பிக் கொண்டாள் வேதா. சூர்யா வெளியே வந்தவன், வேதா கண்முழிச்சு பேசுறா, எல்லாரும் வந்து அவளை பாருங்க என்று கூறினான். வேகமாக செல்வா, அஞ்சலி என்று குடும்பத்தார் அனைவரும் வந்து அவளை சூழ்ந்து நின்று கொண்டார்கள்.
இன்னும் அவளுக்கு கொஞ்சம் மயக்கமாகத்தான் இருந்தது. சோர்ந்த விழிகளோடு அனைவரையும் பார்த்தாள் வேதா. அஞ்சலியும் செல்வாவும் அவள் அருகில் இருக்க, மற்றொரு பக்கத்தில் ஆதியும் நிஷாவும் அவள் தாத்தா, பாட்டி, வந்தனா, சஞ்சனா, தர்ஷன், யமுனா, பிரியா, ஆர்த்தி, வேலு, சுகுமார் என்று அனைவரும் இருந்தார்கள். கண்ணீரோடு அவளை கட்டிக்கொண்ட அஞ்சலி, இப்ப எப்படி இருக்கு வேதா? எங்களை ரொம்ப பயமுறுத்திட்டடி என்று அழுகியோடு கேட்க, அவளை கடினப்பட்டு விலக்கி நிறுத்திய வேதா முகத்தில் எந்த ஒரு சலனமும் இல்லாமல், நீங்க நீங்க தான் என் அம்மாவா என்று கேட்டாள் சாதாரணமாக. அந்த ஒற்றை கேள்வியே குடும்பத்தினர் அனைவரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்க போதுமானதாக இருந்தது. முதலில் அதிர்ச்சியிலிருந்து மீண்ட சூர்யா, வேதா இவங்கதான் உன் அம்மா என்றான் அவசரமாக. அவள் கேள்வியை கூட கருத்தில் கொள்ளாத செல்வா, ரொம்ப பயந்துட்டேன் வேதா என்று கூறி அவளை அணைத்து நெற்றியில் முத்தம் வைத்தான். ஏனோ தெரியவில்லை, அவனது அக்கறை மொழியையும் அன்பையும் தடுக்கவில்லை வேதா. அவன் பிரிந்ததும், அப்பா எனக்கு இங்க இருக்க ஒரு மாதிரியா இருக்கு, வாமிட்டிங் சென்சேஷனா இருக்கு, நான் உடனே ஹாஸ்பிட்டல் விட்டு போகணும், பிளீஸ் பா என்ன நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போங்களேன் என்றாள் ஒட்டுதல் இல்லா மொழியோடு. விக்ரம், நீ டாக்டர் கிட்ட பேசிடு, அவளை டிஸ்சார்ஜ் பண்றத பத்தி சொல்லிடு என்று அஞ்சலி விக்ரமிடம் கூற, அவர்கிட்ட எதுக்கு சொல்றீங்க, நீங்களே செய்ய மாட்டீங்களா? அப்பா நீங்களே டாக்டர் கிட்ட பேசுங்க என்று வேதா கட்டளையாக கூறினாள். அவள் தான் பேசுகிறாளா என்பது போல அவளை உறுத்து விழித்துக் கொண்டிருந்தான் விக்ரம். சரிம்மா, நான் இப்பவே டாக்டர் கிட்ட பேசுறேன் என்று கூறிய செல்வா ஆதியிடம் கண்ணை காட்ட, ஆதியும் செல்வாவும் டாக்டர் அறைக்கு விரைந்தார்கள். அவளுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை கிடையாது, அவள் பழையதை மறந்து விட்டாள் என்று அனைவருக்கும் சொல்லாமல் சொல்லிவிட்டாள் அவளது நடவடிக்கையால். ஆதியும் செல்வாவும் பதற்றமாக டாக்டரின் முன்பு அமர்ந்திருந்தார்கள். டாக்டர், வேதாவுக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல, என் பையன் அண்ணன்னு சொல்றா, அவங்க அம்மாவை யாருன்னு கேக்குறா, இது எப்படி டாக்டர், என்ன ஆச்சு என் மருமகளுக்கு என்று ஆதி பதற்றம் நிறைந்த குரலில் கேட்க, டாக்டர் என் பொண்ணோட நிலைமைய பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு டாக்டர், வேதாவுக்கு என்னதான் பிரச்சனை என்று வலி நிறைந்த குரலில் கேட்டான் செல்வா. உங்க பொண்ணுக்கு பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் கிடையாது, அவங்க தலையில அடிபட்டதுனால பழசெல்லாம் கொஞ்சம் மறந்திருக்காங்க என்று டாக்டர் கூறிக்கொண்டிருக்க, சட்டென்று கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்த சூர்யா, டாக்டர் அவ பேசுறத பார்த்தா கொஞ்சம் பழச மறந்த மாதிரி தெரியல, மொத்த பழசையும் மறந்துட்ட மாதிரி தான் இருக்கு என்று நக்கலாக கூறினான். நம்ம சீரியஸா பேசும்போது இவனுக்கு நக்கல் டோன் வேற கேக்குது என்று ஆதி முணுமுணுக்க, உன் மருமகனை வீட்லயே விட்டுட்டு வர வேண்டியதானடா, இங்க எதுக்கு அழைச்சிட்டு வந்த என்று செல்வா சீறினான். டேய், அத உன் நார பையன் ஃப்ரெண்டு கிட்ட போய் சொல்லு, அந்த பிரகாஷ் தான் போன் போட்டு வர சொல்லியிருப்பான் என்று ஆதியும் கோபமாக கூறினான். இப்ப டாக்டர் கிட்ட பேச வந்தீங்களா இல்ல நீங்க ரெண்டு பேரும் குசு குசுன்னு பேச வந்தீங்களா என்று சூர்யா அப்போதும் நக்கலாகவே கேட்க, அதில் கடுப்பான ஆதி, கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கீங்களா மாப்ள என்றான் சீரியஸாக. என்ன மாமா இப்படி சொல்லிட்டீங்க? நான் பிளைட் ஏறி ஃபாரின் போலான்னு இருந்தேன், இந்நேரம் என் சில்கி கிட்ட பேசி பேசியே கிளிக்கி சிரிக்க வச்சிருப்பேன். லவ் ட்ராக் மாமா, லவ் ட்ராக், அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது, நீங்க டாக்டர் கிட்டயே பேசுங்க என்றான் சலிப்பாக. வெளிப்படையாகவே தலையில் அடித்துக் கொண்ட ஆதி, நீங்க சொல்லுங்க டாக்டர் என்று மருத்துவரின் புறம் திரும்பினான். திரும்ப இன்னொரு தடவை ஸ்கேன் எடுத்து பார்க்கணும் ஆதி சார், அவங்கள அதிகமா சிரமப்படுத்த கூடாதுன்னு நினைச்சோம், இன்னும் ஒரே ஒரு ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்றேன். அப்புறம் அவங்க எல்லாத்தையும் மறந்துட்டாங்கன்னா திரும்ப ஞாபகம் வர கொஞ்ச நாளாவது ஆகும், அது வரைக்கும் நீங்க அவங்கள குழந்தை மாதிரி தான் பாத்துக்கணும், அவங்க பிரெக்னெண்டா இருக்கிறது அவங்க கிட்ட சொல்ல வேண்டாம் என்று டாக்டர் தெளிவாக கூற, டாக்டர் ஏன் சொல்லக்கூடாது, அப்புறம் மெடிசின்ஸ் எல்லாம் எடுத்துக்கணுமே, அதுக்கெல்லாம் என்ன பண்றது என்று கேட்டான் செல்வா. இந்த மெடிசின் கூடவே அதையும் சேர்த்து கொடுத்துருங்க, ஏன்னா இப்ப அவங்க பிரெக்னெண்டா இருக்காங்கன்னு நம்ம சொன்னா அவங்க அதிகமா யோசிக்க ஆரம்பிப்பாங்க, யோசிக்கிறதுனால டிப்ரெஷன் அதிகமாகி தலைவலி வரலாம், அது அவங்களுக்கு தான் தேவையில்லாத பிரச்சனையை கொடுக்கும், அவங்கள கேர் பண்ணி பாத்துக்கோங்க, அதோட அவங்க கிட்ட சொல்லாம இருந்தா போதும் என்றார் மருத்துவர். இந்த டாக்டர் ஒவ்வொரு அட்வைஸும் சொல்லும் போது அந்த விக்ரமோட முகம்தான் எனக்கு வந்து வந்து போகுது. அவன் செத்தான் என்று மைண்ட் வாய்ஸில் பேசிக்கொண்டான் சூர்யா. எபிசோட் 450. டாக்டர் மேலும் அவர்களிடம், அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம்,
அவங்க ஹாஸ்பிட்டல்லே இருக்கட்டும் என்று கூற, இல்ல டாக்டர், வேதா முதல்ல சொன்ன வார்த்தையே அவளுக்கு ஹாஸ்பிட்டல்ல இருக்க பிடிக்கலன்னு தான் நான் வீட்லயே கூட்டிட்டு போய் பாத்துக்கிறேன் டாக்டர் என்று செல்வா கூற, அப்படின்னா அடிக்கடி செக்அப் வர வேண்டியதா இருக்கும், உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே என்று டாக்டர் கேட்க, இல்ல டாக்டர், நாங்க கூட்டிட்டு வரோம், எங்க பொண்ணுக்கு எது பீஸ்ஃபுல்லா இருக்கோ அதையே செலக்ட் பண்ணுவோம் என்றான் செல்வா. ஓகே, நான் உங்க முடிவுக்கு விடுறேன். மிஸ்டர் செல்வகுமார், பத்திரமா பாத்துக்கோங்க, வெளியில அதிகமா போக விடாதீங்க, அதிகமா யோசிக்க விடாதீங்க, எந்த எமோஷனல் நியூஸும் சொல்லாதீங்க, முடிஞ்சா அவங்கள சந்தோஷமா பாத்துக்க ட்ரை பண்ணுங்க என்று கூறிய டாக்டர், இதுக்கப்புறமா ஸ்கேன் எடுத்த பிறகு மீதிய சொல்றேன் என்றார். ஓகே சார், தேங்க்யூ என்று கூறிய இருவரும் அங்கிருந்து சென்று விட்டார்கள். இங்கு வேதா அருகில் வந்த பிரியா அவள் நெற்றியில் முத்தமிட்டவள், என் அழகு பொண்ணு, இப்ப தலையில பெயின் இருக்கா? வேற எங்கேயாவது வலி இருந்தா என்கிட்ட சொல்லுமா, நான் போய் டாக்டரை அழைச்சிட்டு வரேன். ரொம்ப பயமுறுத்திட்ட வேதா என்று கூற அவள் பேசுவதை கண்ணிமைக்காமல் பார்த்து கொண்டிருந்த வேதா, இப்ப பெயின் இல்ல, ஆமா நீங்க யாரு என்று கேட்டாள். அவள் கண்களை உருட்டி உருட்டி கேட்ட விதத்தில் அங்கிருந்த அனைவருக்கும் சிரிப்பதா அழுவதா என்றுதான் தெரியவில்லை. ஏற்கனவே அசிங்கப்படுத்தி விட்டாள். இதற்கு மேல் கூட்டத்தில் வாயை கொடுத்து பல்ப் வாங்க விரும்பாத விக்ரம் அவள் பேசுவதை கேட்டபடி நின்றிருந்தான். அவனுக்கு கால் வந்ததும் வெளியே வந்தான். சார், பிரஸ் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியாச்சு, நீங்க வந்தா ஸ்டார்ட் பண்ணிடலாம் என்று அவனது அட்மின் தகவல் கூற, ஓகே ஐல் கம் என்று போனை வைத்த விக்ரம் சிறிது நேரத்தில் பத்திரிகையாளர்களின் முன்பு வந்து நின்றான். அவர்கள் கேட்க வந்ததென்னவோ வேதாவின் உடல்நிலை பற்றி, அதாவது கலெக்டருக்கு என்ன ஆயிற்று என்று தெரிந்து கொள்வதற்காக. ஆனால் இப்போது அவர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அவனின் தனிப்பட்ட விவரங்களை பற்றித்தான். நீங்க அடுத்து என்ன படம் சார் எடுக்க போறீங்க? உங்க டாடி ஏடி சார் மாதிரி நீங்களும் இத்தனை நாட்கள் ஏன் முகத்தை காட்டாம இருந்தீங்க என்று இன்னொருவர் கேட்க, நீங்க இவ்ளோ அழகா இருக்கீங்களே சார், என்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்றீங்க என்று இன்னொரு பெண் ரிப்போர்ட்டர் கேட்டாள். சார், ஏவிஎன் சினிமா இண்டஸ்ட்ரீஸ தனி ஒரு ஆளா உங்களால எப்படி நிறுவ முடிஞ்சது என்று இன்னொரு ரிப்போர்ட்டர் கேட்க, அனைத்து கேள்விகளும் அவனுக்கு கடுப்பாக இருந்தாலும் கூட அவன் வைத்திருக்கும் பதிலுக்கு தேவையான கேள்வி கேட்கும் வரை அமைதியாக இருந்தான் விக்ரம். அவனின் முகம் சிவப்பதை உணர்ந்த பத்திரிகையாளர்களும் எதற்கு வந்தார்களோ அதை கேட்க ஆரம்பித்தார்கள். சார், கலெக்டர் மேடம் இப்ப எப்படி இருக்காங்க? அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூவா இல்ல வேற யாராவது அவங்கள தாக்கிட்டாங்களா? கலெக்டர் ஆபீஸ் முன்னாடி எப்படி ஒரு சடலம் வந்தது, அது பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா சார் என்று கேள்வி படபட என்று எழுப்பப்பட ஆழ்ந்த மூச்செடுத்த விக்ரம், கலெக்டர் ஆபீஸ் வெளியில சடலம் இருந்ததுக்கு அதுக்கான பதில் நீங்க காவல்துறை கிட்ட தான் கேட்கணும். நான் என் வைஃபை மீட் பண்ண அவங்க ஆபீஸ் போயிருந்தேன். we are pregnant, அதனால some health issue. இப்போதைக்கு அவங்க ஒர்க்ல இருந்து கொஞ்சம் பிரேக் எடுத்துப்பாங்க. அவங்களுக்கு முழு உடல் மனம் ஒத்துழைப்பு இருந்தாதான் அவங்க பணிய அவங்க சரியா செய்ய போதுமானதா இருக்கும். கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க திரும்பவும் பணியில ஜாயின் பண்ணி மக்கள் பணி ஆற்றுவாங்கன்னு நான் சொல்லிக்கிறேன். உங்க கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா என்று அவன் இதற்கு மேல் கேட்டு பாரேன் என்பது போல ஒரு தோரணையில் கேட்டான். நோ, எங்களுக்கு கேட்கறதுக்கு பல கேள்விகள் இருக்கு, ஆனா உங்களுக்கு வேலை இருக்கும், அதனால சாரி சார், இன்னொரு டைம் நீங்களே இதே மாதிரி பிரஸ் மீட் வச்சா நல்லா இருக்கும் பேசுறதுக்காக என்று இன்னொருவர் கூற ஒரு சிறு புன்னகையுடன் ஓகே தேங்க்யூ என்று எழுந்து சென்று விட்டான் விக்ரம். என்னப்பா, கலெக்டர் பத்தி ஒரு கேள்வி கூட இவர்கிட்ட கேட்க முடியல என்று ஒரு மூத்த பத்திரிகையாளர் கூற, நம்ம வந்ததுமே கலெக்டர் பத்தி கேட்டிருந்தா அவர் சொல்லிருப்பாரு. ஆரம்பத்திலேயே அவரை பத்தி கேட்டு அவரை மூட் அவுட் பண்ணது நம்மளோட தப்பு, அதனாலதான் கலெக்டரை பத்தி கேட்க முடியல. அவர் சொன்ன ஒரே ஒரு ஹிண்ட் வச்சுதான் நம்ம இன்னைக்கு நியூஸ் வாசிக்கணும் போல என்று இன்னொரு பத்திரிகையாளர் கூற, தங்களுக்குள்ளே பேசிக்கொண்டு அவர்கள் எல்லோரும் ஒவ்வொருவராக கலைந்து விட்டார்கள். பிரியா பேசிவிட்டு வந்ததும் வேதாவிடம் வேறு யாரும் போய் பேசவில்லை. அவளை பார்த்துவிட்டு மட்டும் வெளியே வந்து விட்டார்கள். அவளை தொல்லை செய்ய கூடாது என்று அனைவரும் அமைதியாக இருந்தார்கள். பத்திரிகையாளர்களிடம் பேசிவிட்டு வந்த விக்ரம் செல்வாவிடம் சென்று, மாமா, டாக்டர் என்ன சொன்னாங்க என்று கேட்டான். டாக்டர் கூறியது அனைத்தையும் விக்ரமிடம் கூறினான் செல்வா. அவகிட்ட எதுவும் சொல்லக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லிருக்காரு. அப்புறம் ஹெட்ல ஒரு ஸ்கேன் எடுத்து பார்த்தாதான் அவ ப்ராப்ளம் என்னன்னு தெரியும்னு சொல்லிருக்காங்க. அவளுக்கு திரும்ப எல்லாம் ஞாபகம் வர்ற வரைக்கும் சேஃபா பாத்துக்கணும் என்று அவன் வேதனை நிறைந்த குரலில் சொல்ல அவன் கையை ஆதரவாக பற்றிய விக்ரம், கவலை விடுங்க மாமா, நான் பாத்துக்கிறேன் என்றான். அவன் புன்னகை முகத்திலும் ஆறுதல் மொழியிலும் அவன் கை கொடுத்த அழுத்தத்திலும் சற்று நிதானமான செல்வா,
நீங்க இருக்கும்போது எனக்கு என்ன கவலை மாப்பிள்ள என்றான் மெலிதாக புன்னகைத்து. சரிங்க மாமா, ஸ்கேன் பண்ண அவளை அழைச்சிட்டு போயிட்டாங்களா என்று விக்ரம் கேள்வியாக அவனை நோக்க, அவ ஸ்கேன் எடுக்க போக மாட்டேன்னு அடம் பிடிக்கிறா மாப்பிள்ள, கொஞ்சம் நீங்க போய் பேசி பாருங்களேன் என்று செல்வா முதல் ஆரம்ப புள்ளியை ஆரம்பித்து வைத்தான். நான் பாத்துக்கிறேன் மாமா, யூ டோன்ட் வெரி என்று கெத்தாக கூறிய விக்ரம் சிரித்தபடி உள்ளே சென்றான். உடலை குறுக்கிக் கொண்டு படுத்திருந்த வேதா கதவு திறக்கும் சத்தத்தில் நிமிர்ந்து பார்த்தாள். உள்ளே வரும் விக்ரமை பார்த்தவள் முகத்தை கோபமாக வைத்துக் கொண்டு மீண்டும் படுத்து விட்டாள். என்ன ஆரம்பமே இப்படி முறைக்கிறா என்று நினைத்துக் கொண்ட விக்ரம் அதே இடத்தில் குழம்பியவன் அழுத்தமான காலடிகளோடு அவளின் முன்பு வந்து நின்று, வேதா என்று அழைத்தான் அதிகாரமாக. ஆதி ஒரு தடவை கஷ்டத்தை அனுபவித்தால் மறு தடவை தன்னுடைய சிறு தவறை திருத்திக் கொள்வான். ஆனால் விக்ரம் எத்தனை தடவை அடிபட்டாலும் அதை திருத்திக் கொள்ள மாட்டான் போலும். சிறிது நேரத்திற்கு முன்புதான் அன்பாக பேசி காலில் விழாத குறையாக அவளிடம் கெஞ்சி கண் விழிக்க வைத்தான். ஆனால் இப்பொழுது அது நான் இல்லை வேறொருவன் என்னும் ரீதியாக அவளை அதிகாரமாக பார்த்தவன் கட்டளையாக அவள் முன் சுடக்கிட்டான். தூக்க நேரத்தில் வந்து தொந்தரவு செய்யும் அவனை எரிச்சலாக மனதில் திட்டிக் கொண்ட வேதா, என்ன என்றாள் கடுப்பாக. அவள் இப்படி மரியாதை இல்லாமல் ஒருமையில் பேசுவதை பார்த்து விழிவிரித்த விக்ரம், என்னடி துமரா என்று கேட்டான் வரவழைக்கப்பட்ட கோபத்துடன். ஆமா, அப்படித்தானே வச்சுக்கோயேன், உனக்கு என்ன வேணும் என்று கேட்டாள் லோக்கல் பாஷையில். உருவம் சுருக்கி அவளை பார்த்தான் விக்ரம். இதுவரை அவன் காதில் வாங்காத பாஷையெல்லாம் இது இல்லைதான். ஆனால் அவன் வீட்டில் இருப்பவரும் சரி, இல்லை வேதாவும் சரி, இதற்கு முன்பு அவனிடம் இது போல் பேசியதில்லை. ஏன் வெளியில் இருப்பவர்கள் கூட அவனின் முன்பு இப்படி பேசியதில்லை. ஆனால் இப்படி சிறு குழந்தை போல அமைதியாக இருந்து கொண்டு தன்னை கண்டால் மட்டுமே முறைப்பது ஏன் என்று குழம்பிய அவன், என்ன கேட்டா என்றான் புரியாமல். ஒரு பொண்ணு தனியா இருக்கும்போது இப்படிதான் பெர்மிஷன் இல்லாம உள்ள வருவியா? நீ யாரு? முதல்ல நீ எதுக்காக இங்க வந்திருக்க என்று அழுத்தம் திருத்தமாக எரிச்சல் அடைந்த குரலில் கேட்டாள் வேதா. நான் எத்தனை தடவை சொல்றது, நீ என்னோட வைஃப், நான் உன்னோட ஹஸ்பண்ட் என்று அவனும் அழுத்தத்தோடு கூற, ஆஹா, அது உன்னை பொறுத்த வரைக்கும் இருக்கலாம், ஏன் வெளி உலகத்துல கூட அப்படி சொல்லிக்கலாம், எனக்கு ஞாபகம் வர்ற வரைக்கும் நீ யாரோதான் என்று அவள் விடாப்பிடியாக கூறினாள். விக்ரமிற்கு கோபமாக வந்தாலும் கூட அவளின் உடல்நிலை கருதி அமைதியாக இருந்தவன், சரி நான் போயிடுறேன், நீ ஸ்கேன் எடுத்துக்கோ, அப்பதான் உன்னோட ஹெல்த் டீடைல்ஸ் பத்தி டாக்டர் சொல்லுவாங்க என்றான் பொறுமையாக. அதெல்லாம் எங்களுக்கும் தெரியும், நீங்க உங்க வேலையை மட்டும் பாக்குறீங்களா மிஸ்டர் என்று அவள் பட்டென்று பதில் கூற, அதில் வெகுவாக அவனது ஈகோ சீண்டி விடப்பட்டிருக்க சட்டென்று அவளை முறைத்து பார்த்தான். அவன் இப்படி அவசரமாக வருவதனால் வேதாவும் சற்று பின்னால் சாய்ந்தாள். அவளின் முகத்திற்கு மேல் விக்ரமின் முகம் இருக்க அவளின் படபடக்கும் திமிரான விழிகளை பார்த்தபடி, ரொம்ப வாய் பேசுற வேதா, எனக்கு கோபம் வந்தா நீ தாங்க மாட்ட என்று ஒவ்வொரு வார்த்தையாக பல்லை கடித்தபடி சொல்ல அவனின் கூறிய விழிகளை பார்த்த வேதா, அதுக்கு நான் ஒரு ஐடியா சொல்றேன், என்னைய பார்க்கவே வராத, என்கிட்ட பேச்சு வச்சுக்காத, நானும் உன்கிட்ட பேச மாட்டேன், உனக்கும் கோபம் வராது, நமக்குள்ள எந்த பிரச்சனையும் ஆகாது என்று சீரியஸாக கூறினாள் வேதா. அவன் கோபத்தில் பல்லை நரநரவென்று கடிக்க அந்த சத்தத்தில் வேதாவிற்கு உடல் கூச தனது வெண்டை விரல்களால் பெட்டை அழுத்தி பிடித்து தனது உணர்வுகளை கட்டுப்படுத்தியவள், தூர போங்க என்றாள் மெல்லிய குரலில். போக முடியாதுடி, ஸ்கேன் பண்ண போ, நான் வெளியில போறேன் என்று அவன் மிரட்டலாக கூற, என்ன அதிகாரம் பண்ற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் உங்களுக்கு இல்ல மிஸ்டர், உங்க வேலையை மட்டும் நீங்க பாருங்க, எனக்கு பிடிக்கல அதனால நான் ஸ்கேன் பண்ணல, நான் வீட்டுக்கு போறேன், தேவையில்லாம உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு பிடிக்கல என்று அவள் முகத்தை திருப்பி வைத்துக் கொண்டு கூறினாள். அவளை அழுத்தமாக பார்த்த விக்ரம் அப்படியும் இப்படியும் நடந்தான். இப்படி சிறு ஸ்கேன் விஷயத்திற்கே இத்தனை வாக்குவாதம் செய்ய வேண்டியதாக இருக்கிறது, இன்னும் என்னென்ன செய்ய வேண்டுமோ, ஐயோ கடவுளே, இன்னும் நான் என்னென்ன செய்ய வேண்டும், இவளிடம் என்ன பாடு அனுபவிக்க வேண்டும் என்று தெரியவில்லையே, இவளுக்கு ஞாபகம் வருவதற்குள் நான் ஒரு வழி ஆகிவிடுவேன் என்று மட்டும் நன்றாக புரிகிறது என்று மனதில் முணங்கிக் கொண்ட விக்ரம் சட்டென்று அவளின் புறம் திரும்பினான். எதிர்பாராத நேரத்தில் அவன் திரும்பியதால் வேதா அப்படியே பூனைக்குட்டியை போல படுக்கையில் சுருண்டு கொண்டாள். சுத்தம், இவகிட்ட மென்மையா பேசினா வேலைக்கு ஆகாது விக்ரம், வன்மையா நடந்துகிட்டாதான் இவ அடங்குவா, நம்ம பேச்ச கேப்பா என்று மைண்ட் வாய்ஸில் பேசிக் கொண்டவன், லெட்ஸ் ஸ்டார்ட் தி ஆட்டிடியூட் விக்ரம் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டவன் நின்ற இடத்திலிருந்தே, வேதா
என்று அந்த அறையை அதிரும்படி கத்தினான். திடுக்கிட்டு எழுந்து அமர்ந்திருந்த வேதா பாவமாக அவனை பார்க்க அவனது சத்தத்தில் பதறி அடித்துக் கொண்டு உள்ளே வந்த செல்வா, என்ன விக்ரம், என்னாச்சு என்று பதட்டமான குரலில் கேட்க, அது ஒண்ணும் இல்ல மாமா, சும்மாதான் என்று விக்ரம் மழுப்பி வைப்பதற்குள் அப்பா என்று அழ ஆரம்பித்து விட்டாள் வேதா. அவள் குழந்தை பிள்ளை போல கண்ணை கசக்கிக் கொண்டு பரிதவிப்புடன் அப்பா என்று அழைத்து அழவும் செல்வாவின் தந்தை பாசம் தலை தூக்க வேகமாக சென்று, வேதா என்னாச்சுமா என்று கேட்டபடியே அவளை தடுக்க வந்தான். அப்பா, இவர் என திட்டாருப்பா என்று விக்ரமை கை காட்டினாள் வேதா. செல்வாவும் முகத்தை கோபமாக வைத்துக் கொண்டு, என்ன மாப்பிள்ளை இது என்று கேட்டான் முறைத்துக் கொண்டு. என்னடா நடக்குதுங்க என்று விக்ரம் முழிக்க, அப்பா நீங்க தானே என் அப்பா, நீங்க எது சொன்னாலும் நான் கேட்பேன்பா. கேன் தானே எடுக்கணும், நான் எடுத்துக்கிறேன். எதுக்கு தேவையில்லாம இவங்களெல்லாம் அட்வைஸ் பண்றதுக்கு அனுப்புறீங்க? நான் உங்க பொண்ணுப்பா, உங்க பேச்ச மட்டும்தான் கேட்பேன், கண்டவங்க பேச்செல்லாம் கேட்க மாட்டேன் என்று விக்ரமை ஓரக்கண்ணால் பார்த்தபடி செல்வாவிடம் கூறிக்கொண்டு இருந்தாள் வேதா. அவனை அறியாமல் விக்ரமிற்கு வயிறு எரிய ஆரம்பித்தது. நேற்று வரை, ஏன் காலை வரை கூட மாமா மாமா என்று அன்பாக பேசி உயிரை விடக்கூட துணிந்த மனைவியாக இருந்தவள் இப்பொழுது யாரோ எவரோ என்பது போல தன்னை பேசுவது மட்டுமில்லாமல் சுத்தமாக மரியாதை குறைவாக நடத்துபவளை என்ன சொல்லி தன் வழிக்கு கொண்டு வருவது என்று அவனுக்கு புரியவில்லை. அவள் விக்ரமை பற்றி இப்படி தவறாக பேசுவதை உணர்ந்த செல்வா விக்ரமை பற்றி அவளுக்கு என்ன சொல்வது, எப்படி எடுத்து சொல்லி புரிய வைப்பது என்று தெரியாமல் குழம்பியவன், வேதா நான் போய் சிஸ்டரை வர சொல்றேன், அவங்க வந்து உன்னை ஸ்கேன் எடுக்கிறதுக்காக அழைச்சிட்டு போவாங்க என்று மட்டும் கூறிய செல்வா, விக்ரம் நீங்களும் வாங்க என்று அவனை பார்த்து கூறிவிட்டு வெளியே சென்றான். அவள் பார்வை மாற்றத்திலேயே விக்ரம் கண்டுபிடித்து விட்டான் அவளுக்கு எதுவும் ஞாபகம் இல்லை என்று. செல்வா வெளியே சென்றதும் கிட்டத்தட்ட வில்லி ரேஞ்சுக்கு முகத்தை கோபமாக வைத்துக் கொண்டிருந்த வேதா ஸ்லோ மோஷனில் விக்ரமை திரும்பி பார்த்து முறைத்தாள். அதே முறைப்போடு அவளை பார்த்த விக்ரம், ஏய் எத்தனை நாளைக்குடி உனக்கு பழசு ஞாபகம் இல்லாம போயிடும், ஞாபகம் மட்டும் வரட்டும் என்று பல்லை கடித்தபடி முணங்கியவன் அருகே வந்து அவள் தாடையை பற்றி தன்புறம் இழுத்தவன் அவள் உதட்டை ஒரு விரலால் வருடி, இந்த லிப்ல எத்தனை கிஸ் பண்ணிருப்பேன், ஒண்ணு கூட உனக்கு ஞாபகம் இல்லையா என்று கேட்டான் ஏக்கமாக. தாடையிலிருந்து அவனது கையை வலுக்கட்டாயமாக பிரித்தெடுத்த வேதா, ஷோ இப்படி டச் பண்ற வேலையெல்லாம் என்கிட்ட வேண்டாம், போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன், ஜாக்கிரதை என்று சிறு பிள்ளை போல அவனை மிரட்டியவள் போர்வையை இழுத்து போர்த்தி கொண்டு மல்லாக்கு அடித்து படுத்து விட்டாள். கிட்டத்தட்ட அதிர்ச்சியில் சிலையாகி போனான் விக்ரம். இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டன் கொடுங்க. அண்ட் இந்த மாதிரி தொடர்ந்து வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.